இன்னைக்கு பாருங்களேன், நம்ம கேட்ட செய்தி தொகுப்பாக இருக்கட்டும், செய்த ஜெபமாக இருக்கட்டும், வேதத்துக்கு எதிராக சாத்தான் செய்யும் கிரியைகளை பற்றியதாகவே இருந்தது. காரணம் என்னன்னு கேட்டால், இந்த கடைசி நாட்களில் சாத்தான் வேதத்துக்கு குறிவைக்கிறான். வேதம், நம்ம பயன்படுத்துகிற வேதம் என்பது மனிதர்களுக்காக கர்த்தர் எழுதி கொடுத்த அவருடைய கையெழுத்து அடங்கின ஒரு புத்தகம். இந்த வேதத்தை மனிதர்களுக்கு பயன்பட விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு ரொம்ப தீவிரமாய் சாத்தான் கிரியை செய்கிறான். ஏன் கடைசி காலத்தில் சாத்தான் இந்த வேதத்தை குறிவைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய தினம் நம்முடைய தியானத்திலே நம்ம தியானிக்க போகிறோம். நம்மை சுற்றிலும் சாத்தான் இப்படி ஒரு காரியத்தை செய்வது பளிச்சுன்னு யாருடைய கண்ணுக்கும் வெளியே தெரியாது. ரொம்ப தந்திரமாக செயல்படுகிறான். வேறொரு காரியத்தில் சாத்தான் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தால் எளிதிலே நம்ம அடையாளம் கண்டுபிடித்து விட முடியும். இது வேத புஸ்தகம், கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு சிறு கூட்டத்தார் மாத்திரம் பயன்படுத்துகிற புத்தகம். அதனால் இதை குறி வச்சாலோ, இதை மாற்றினாலோ, கிடைக்க விடாமல் செய்தாலோ உலக அளவில் ஒரு பெரிய பிரச்சனையாக அது கருதப்படாது. அதனால் சாத்தான் என்ன செய்கிறான்னா, மிக முக்கியமான உலகத்தின் உயிர் நாடியான கர்த்தருடைய வேதத்தை குறிவைத்து அதை செயல்பட விடாமல் செய்வதற்கு முயற்சி பண்ணுகிறான். நம்ம நினைக்கிறோம் வேத புஸ்தகம் என்பது, வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள், வசனங்கள் என்பது மனிதர்களுக்காக மாத்திரம் அப்படின்னு நினைக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, இந்த உலகமே கர்த்தருடைய வார்த்தையினால் தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ இந்த உலகத்தினுடைய மூல ஆதாரம் என்னன்னு கேட்டால் வேத வசனம். அப்போ இந்த வசனத்தில் உண்டாகிற ஒவ்வொரு பாதிப்பும் உலகத்திலையும் அப்படியே பிரதிபலிக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பைபிளுக்கும் பைபிளில் சொல்லப்படுகிற காரியங்களையும் மாற்றங்கள் உண்டாகும் போதெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளில், இயற்கையில் மாற்றங்கள் உண்டாகும். ஏன்னா அது ஒன்றோடு ஒன்று நெருங்கின தொடர்பு உள்ளது. அதை நம்ம முதல்ல விளங்கிக்கிறணும். நிறைய பேருக்கு இந்த ரகசியம் தெரியாது. நிறைய பேர் பைபிள் தானே மூடப்பட்டிருக்கிறது, பைபிள் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த வசனம் என்பது நாங்கள் படிக்கிறதுக்கோ, நான் உங்களுக்கு அதை எடுத்து சொல்கிறதுக்கோ, நீங்கள் போய் பிரசங்கம் பண்ணுறதுக்கோ, ஊழியஞ்செய்வதற்கோ மாத்திரம் இல்லை. இந்த வசனம்தான் பூமியினுடைய அஸ்திபாரம், பூமியினுடைய ஆதாரமே இதுதான். இந்த வார்த்தை தான் இந்த உலகத்தை உண்டாக்கிற்று. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த ஆதி வார்த்தை தான் இந்த உலகத்தை உண்டாக்கியது. அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பித்தான் இந்த உலகத்தை உண்டாக்கினார். அப்போ இந்த உலகத்தினுடைய அஸ்திபாரம் அல்லது இந்த உலகத்தினுடைய மூலகம், இதனுடைய மூலகம் என்னன்னு கேட்டால் வசனம். அப்போ இந்த வசனத்தில் ஒரு பாதிப்பு வரும்போது, சில காரியங்கள் மறைக்கப்படும் போது, இயற்கையில் உலகத்தில் சில மாறுதல்கள் கண்டிப்பாக நம்ம கண்களுக்கு முன்னால் தோன்றும். ஆனால் நம்ம அதற்கு வேறு விதமான விளக்கங்களை கொடுப்போம். பூமியில் பார்த்திங்கன்னா தட்டுக்கள் இருக்குது, இந்த தட்டு ஒன்றோட ஒன்று மோதுது, அதனால தான் பெரிய பெரிய நில அதிர்ச்சி உண்டாகிறது. அப்போ பூமியை சுற்றிலும் வானத்தில் கல் வருது, அது பூமியினுடைய ஆகர்ஷண விசைக்குள்ளே வரும்போது திடீர்னு கல்மழையாக பெய்யுது, திடீர்னு எரிமலைகள் வெடிக்குதுன்னு சொல்லி நம்ம விஞ்ஞானபூர்வமாக பல காரியங்களை சொல்லுவோம். ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, வசனத்திலே கட்டப்பட்டிருக்கிற வேதம், அந்த வசனம் அசைக்கப்படும் போது உலகமே அசைக்கப்படுகிறது. வசனத்தில் கட்டப்பட்டிருக்கிறதுனால, உலகம் வார்த்தையிலே உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனால, அந்த வார்த்தைக்கு ஒரு பாதிப்பு வந்தால் உலகத்தில் அந்த பாதிப்பு வரும். கடைசி காலத்தில் ஏன் இவ்வளோ பாதிப்பு வருதுன்னு கேட்டால், கடைசி காலத்தில் வேதத்துக்கு எதிரான தந்திரங்கள், வேதத்தை அசைத்து பார்க்கிற முயற்சி போன்றவைகள் நடத்தப்படும். அதனால தான் வேதத்தை குறித்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருவருக்கு புத்தி சொல்வதற்கும் பிரசங்கம் பண்ணுவதற்கும், நம்ம படித்து ஆறுதல் படுவதற்கும் மாத்திரமல்ல, நம்ம எல்லாருடைய வாழ்க்கை ஆதாரமே அந்த வசனத்தில் தான் இருக்குது. அவர்கள் எந்த மதத்தை, மொழியை, நிறத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் முழுசுமே இந்த வார்த்தையினால தான் அஸ்திபாரம் இடப்பட்டிருக்கிறது. அதை வேதம் சொல்லுது. அப்போ இந்த வசனம் நமக்கு எவ்வளோ முக்கியம். சாத்தான் ஏன் கர்த்தருடைய வேதத்தை குறிவைக்கிறான்? இந்த வேதத்துக்கு இந்த கடைசி காலத்தில் என்னென்ன பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதை கர்த்தருடைய வேதம் நமக்கு எச்சரிக்கையாக பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லியிருக்கு.
ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். எசேக்கியேலுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 26வது வசனம். அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, விக்கினத்தின் மேல் விக்கினம் வரும். விக்கினம்னா ஆபத்து, திடீர்னு வரக்கூடிய டிசாஸ்டர்ஸ், தீமைகள். விக்கினத்தின் மேல் விக்கினம் வரும், துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும். இதெல்லாம் கடைசி காலத்தை பற்றி தான் சொல்லி இருக்குது. எசேக்கியேல் 7வது அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா, கடைசி காலத்துல கர்த்தருடைய தேசத்துல அல்லது கர்த்தருடைய ஜனங்கள் நடுவில் என்னென்ன பயங்கரங்கள் வரும் என்பதைத்தான் பட்டியல் போட்டிருப்பாங்க. அது ஒரு குறிப்பிட்ட இஸ்ரவேல் தேசத்துக்கு மாத்திரம் அல்ல, அது கர்த்தருடைய ஜனங்களை குறிவைத்து எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தில் என்னவா, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது பாருங்க. அது மாதிரி விக்கினத்தின் மேல் விக்கினம் வரும், துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும். ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அடுத்த நியூஸ் வந்துடும், பயங்கரமான நியூஸ். அப்பொழுது தீர்க்கதரிசி இடத்திலே தரிசனத்தை தேடுவாங்க. இதெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா நடக்குதே, இதுவரைக்கும் நாங்கள் கேள்விப்படாத ஆபத்துகள், விக்னங்கள், பயங்கரங்கள் நடக்குதே, உலக தோற்றம் முதற்கொண்டு இப்படி நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே, இது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தீர்க்கதரிசி இடத்துல போய் தரிசனத்தை தேடுவார்கள். ஆனாலும் ஆசாரியனிடத்திலே வேதமும் மூப்பரிடத்திலே ஆலோசனையும் இல்லாமல் ஒளிந்து போம். பார்த்தீங்களா, கடைசி நாட்கள்ல ஆசாரியனிடத்துல ஊழியம் செய்யறவன்ட்ட வேதம் இருக்காது. அப்ப அவர் என்ன ஊழியம் செய்வாரு அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர்கிட்ட வேதமே கிடையாது, ஆனா அவர்கள்தான் பிரபலமாக பெரிய அளவில் ஊழியம் செய்யறாங்க. வசனம் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியும் என்று இப்போ நிரூபிச்சுட்டு வர்றாங்க. ஆனா நீங்க அவன்கிட்ட போய் ஒரு வசனத்தில் இருக்கிற ஒரு காரியத்திற்கு விளக்கம் கேட்டா அவர்களிடத்துல வேதம் இல்லாமல் போயிடும். ஊழியக்காரன் இருப்பான், அந்த வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. ஆசாரியன் இருப்பானாம், ஆசாரியன் இடத்துல வேலை இருக்காதாம். ஆசாரியன் இருப்பானாம், ஆசாரியன் இடத்துல வேதம் இருக்காதாம். அப்ப வேதம் இல்லாமல் ஆசாரியன் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான்? ஊழியன் இருப்பான், ஆனால் அவனிடத்தில் வேதம் இருக்காது. அப்ப வேதம் இல்லாமல் ஊழியக்காரன் என்ன ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருப்பான்? இன்னைக்கு நீங்க பார்க்குற இதே ஊழியம் தான். இதை வளர விட்டால் இந்த வசனம் அப்படியே நிறைவுக்கு வரும். ஊழியர்கள் இருப்பாங்க, தீர்க்கதரிசி இருப்பான், ஆனா தரிசனம் இருக்காது. ஊழியன் இருப்பான், வேதம் இருக்காது. எப்படி இருக்கும்? இப்ப நம்ம இருக்கிற நிலைமை அப்படித்தான். அப்ப வேதம் இல்லாமல் என்ன செய்வாங்க? வேதம் இல்லாமல் ஆசாரியன் ஊழியம் செய்கிறான், வேதம் இல்லாமல் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொல்லுவான். இதான கடைசி கால ஆபத்து. எசேக்கியேல் 7 பாருங்களேன், எவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறாங்க. அப்ப வேதம் இல்லாம எப்படி ஆசாரியன் ஊழியம் செய்ய முடியும்? செய்வாங்க கடைசி காலத்துல. இப்ப நீங்க பாருங்களேன், பைபிளுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. அவங்க இடையிடையில இயேசு ஆமென் அல்லேலூயா அவ்வளவுதான், அது தவிர வேற எதுவுமே தெரியாது. வேதத்தினுடைய மூலம் என்ன, எதற்காக அது ரட்சிப்பை மனிதர்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறது, ரட்சிப்பினுடைய முடிவில் அவர்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியாதவனுக்கு. வேதம் என்பது இப்போ உள்ள காலத்தில் எல்லாம் பிழைப்பு கெடுத்த ஒரு காரியம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலை வரும் என்று எசேக்கியேல் 7வது அதிகாரத்துல அன்றைக்கே அவர்கள் எச்சரித்து வச்சிருக்கிறாங்க. அப்ப வேதத்தை குறிவைக்கும் சாத்தான் கடைசி காலத்துல இந்த வேதத்தை முதல்ல ஆசாரியன் கையிலிருந்து பறிச்சிடணும். ஊழியன் இருப்பான், அவனை தொந்தரவு பண்ண வேணாம், வேதத்தை மாத்திரம் வாங்கிடணும். தந்திரம் தானே அது. தீர்க்கதரிசி இருப்பான், ஆனா அவனிடத்திலிருந்து வரத்தை மாத்திரம் வாங்கிடணும். அப்ப எதையா சொல்லிட்டு போ, ட்ரம்ப் வருவாரு, ஜெயிப்பாரு, அமெரிக்காவை மாத்துவார், எதாவது சொல்லிட்டு போ, இது நடக்கும் அது நடக்கும், உலகம் அழிஞ்சிரும். இப்போ இயேசு வந்துட்டார், நான் பார்த்தேன், கதவை திறந்து பார்க்குறேன், கதவுல வாசல் அண்டையிலே நிற்கிறேன்னு சொன்னவர் வந்துட்டாரு, அவ்வளோதான், உலகம் அழிய போகுது, இருக்கிற சொத்தெல்லாம் என் பேரில் எழுதி வச்சுட்டு கர்த்தருடைய வருகை காத்துருங்கன்னு சொல்றாங்கல்ல. அப்ப தீர்க்கதரிசிங்கிற ஆட்கள் இருப்பாங்க, ஆனால் தீர்க்க தரிசனம் இருக்காது. ஊழியக்காரன் என்கிற ஆசாரியில் இருப்பாங்க, வேதம் இருக்காது, ஆனா ஊழியம் நடக்கும். இது எவ்வளவு பெரிய ஒரு கொடிய காலம் பார்த்தீங்களா? அப்ப இந்த தந்திரத்திலே சாத்தான் வேதத்தை குறிவைத்து தீர்க்கதரிசிகளிடத்தில் இருந்து வேதத்தையும் ஆசாரிகளிடத்திலிருந்து வேதத்தையும் தட்டி பறித்து கொள்ள போகிற ஒரு பயங்கரமான காலத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட கடைசி காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருவன்
உண்மையான வேதத்தையும் வேத சத்தியத்தையும் அறிய முற்பட்டு அதை தேடி போனாங்கன்னா அந்த வேதம் கிடைக்காத ஒரு கொடிய பஞ்சகாலம் வரும் என்று ஆமோஸ் தன்னுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே குறித்து வைத்திருக்கிறார். ஆமோஸ் 8வது அதிகாரம் 11வது வாக்கியம் இப்படி சொல்லுகிறது. எடுங்களேன், வாசிச்சிருவோம். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டான தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்கக்கூடாத பஞ்ச காலத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஒரு பஞ்சம் வரும் உலகத்துல, தேசத்துல. அப்போ நீங்க இஸ்ரேலே வச்சுக்கங்களேன், ஒரு பஞ்சம் வரும். அது என்ன பஞ்சம்னு கேட்டா வசனம் கிடைக்காத பஞ்சம். அப்ப இவங்க அந்த வசனத்தை எங்க போய் தேடுறாங்க அப்படின்னு கேட்டா, அப்பொழுது அவர்கள், என் ஜனங்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு திசை தொடங்கி வடக்கு திசை தொடங்கி கிழக்கு திசை வரைக்கும். வடக்கிலிருந்து கிழக்குன்னு சொன்னா வடக்குக்கு நேர் எதிராக மேற்கு தானே சொல்லணும். கிழக்கு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு சுற்று சுற்றி வரணும்னு அர்த்தம். அப்போ உலகம் முழுசும் தேடுவாங்க. அப்படின்னா இந்த வசனம் எழுதப்பட்ட, தீர்க்க தரிசனம் எழுதப்பட்ட காலத்துல வேதம் என்பது இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம்தான் சொந்தமா இருந்தது. அப்ப இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துல இஸ்ரவேலர்கள் வசனத்தை தேடி உலகம் முழுசும் அலைவாங்கன்னா அதுக்கு முன்னால கர்த்தருடைய வசனம் உலகம் முழுவதிலும் பரவி இருக்கணும். அதான் அர்த்தம். அப்படி இல்லைன்னா அவங்க என்ன செய்யணும்? தங்களுடைய தேசத்துக்குள்ளதான தேடணும். அப்ப இது கடைசி காலத்தை பற்றி சொல்லுகிறது. நாம் வாழ்கிற இந்த காலத்துல தான் வேதம் எல்லா தேசங்களுக்குள்ளும் போயிருக்கிறது. இவங்க அவங்ககிட்ட இல்லைன்னு சொன்னோடனே தேடுவாங்களாம். தேடினாலும் கிடைக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த தேசத்தினுடைய வசனத்திற்கு வருகிற ஆகார பஞ்சம் என்பது ஒரு தேசத்துல மாத்திரமல்ல, ஒரு திசை முதற்கொண்டு சுற்றி வந்த மறு திசை வரைக்கும் வேதம் கிடைக்காத ஒரு பஞ்ச காலம் இனி கடைசி காலத்துல வரும் அப்படின்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை என்று யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த பஞ்சம் வருகிறதுன்னு சொன்னோடனே ஜனங்கள் வாடுவார்களான்னு கேட்டா வாட மாட்டாங்க. ஆசாரியன் இருப்பான், ஆனா வசனம் இருக்காது. தீர்க்கதரிசி இருப்பான், அவன்கிட்ட வேதமும் இருக்காது, தரிசனம் இருக்காது. அவன் சொல்ற தரிசனத்திலே வேதம் இருக்காது. வந்தேன், நின்னேன், போனேன், பரலோகத்துக்கு போனேன், அங்கே அன்னைக்கு புதுசாக விசேஷமாக ஒரு பலகாரம் செஞ்சுருந்தாங்க, சாப்பிட்டு வந்தேன், பாயாசம் குடிச்சிட்டு வந்தேன், கதை சொல்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் வேதம் இல்லாதவர்களிடத்துல தான் இந்த காரியங்கள்லாம் செல்லுபடி ஆகும். அப்போ வேதம் இருக்காது, ஊழியம் இருக்கும். வேதம் இருக்காது, தீர்க்கதரிசி இருப்பான். வேதத்தை தேடுற ஒரு கூட்டம் எழும்பினா அவர்கள் தேடுகிற காரியம் உலகம் முழுசுமே இருக்காது. அப்ப இந்த ஆகார குறைவாகிய வேத வசனம் கிடைக்காத பஞ்ச காலம் உலகம் முழுசும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஒரு காலம் இருக்கிறது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு எச்சரித்து சொல்லுகிறது. அப்ப இந்த கடைசி காலத்துல வேதத்திற்கு எதிராக சாத்தான் ஒரு கிரியை செய்யணும். அப்ப எல்லாருடைய கையிலிருந்தும் பைபிளை தட்டி பறிச்சிடணும். ஊழியக்காரன் கையிலையும், தீர்க்கதரிசி கையிலையும், விசுவாசிகளின் கையிலையும். ஒரு உதாரணத்துக்கு, நான் இப்போ வசனம் சொல்றதுனால தான் நீங்கள் பைபிள் எடுத்துட்டு படிக்கிறீங்க. நான் அதை உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணுறேன். செய்தி கேட்க வரும்போது பைபிளோடு உட்காருங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா நான் வசனத்திலிருந்து உங்களுக்கு பல குறிப்புகள் காட்டுகிறேன். இந்த வசனம் இந்த இடத்துல சேருதுன்னு. ஒருவேளை இது நாங்கள் வாழ்கிற இந்த காலம்தான் கடைசி தலைமுறையாக இருந்தாலும் இருக்கலாம். வசனத்தை வச்சு நான் பேசலைன்னு வச்சுக்கோங்க, நான் எதையாவது பற்றி பேசுகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு பைபிள் எடுக்க வேண்டிய அவசியமே வராது. அப்போ விசுவாசிகள் கையிலிருந்தும் வேதத்தை எடுத்துருவாங்க. சில ஸ்தாபன சபைகள் இருக்குது, அதில் பார்த்தா வசனத்தை வச்சே பேச மாட்டாங்க. ஒரு சில சபைகளுக்கு பைபிளே கொண்டு போக மாட்டாங்க. சும்மா அப்படி வீசன கையும் வெறுங்கையுமா போய் ஆராதனையில் உட்கார்ந்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், போதகர் பேசுகிற செய்தியிலையும் வசனம் இருக்காது, அந்த வசனத்தை எடுத்து வாசிக்க வேண்டிய சூழ்நிலையும் நமக்கு வராது. அதனால் பைபிள் கொண்டு போக மாட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இனி ஊழியர்கள் நடுவில் வந்தால் விசுவாசிகளும் வேதத்தை எடுக்க வேண்டிய நிலை வராது. நான் பைபிளை வசனத்தை ஆதாரமாக வச்சு பேசுகிறதுனால தானே நீங்கள் பைபிள் எடுத்து படிக்கிறீங்க. நான் கதை சொல்லிகிட்டே போகிறேன்னு வச்சுக்கோங்க,
நான் பரலோகத்துக்கு போனேன்னா அங்கே இயேசுவை பார்த்தேன்னா அப்படி ஏதாவது கதை சொல்லிக்கிட்டே போனால் நீங்கள் எங்கே பைபிளை பார்க்க போகிறீங்க? இனி கட்டுக்கதைகளுக்கு செவிசாய்க்கும் காலம் வருகிறது. இனி கட்டுக்கதைகள் தான் பிரசங்கம், கட்டுக்கதைகள் தான் உபதேசம், வீணான போதகங்கள், அனுபவங்கள் தான் இனிமேல் செய்தி, என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்கு காரியங்கள் தான் இனிமேல் ஆராதனை. அதுக்கு சாத்தான் இப்ப நடத்திட்டு வர்றான். சாத்தான் தனக்கு கடைசி காலத்துல எதிராய் வரப்போகிற காரியங்கள் எல்லாம் இப்போ இருந்தே மழுங்கடித்து கொண்டு வருகிறதை பார்க்க முடிகிறது. அவனுக்கு எதிரான காரியங்கள் என்னென்னவோ அதை எல்லாத்தையும் மழுங்க வச்சிடணும். ஏன்னா கடைசி காலத்தில் அவன் தீவிரமாய் கிரியை செய்யும்போது அவனை தடை செய்கிற எல்லா காரியமும் அது பலவீனப்படுத்தப்படணும். அந்த வேலையை தான் இப்ப தீவிரமாய் செயல்படுத்துகிறான். கடைசி காலத்தில் தனக்கு எதிரான கிரியைகள் ஒவ்வொன்றையும் முடக்கி போடுவதற்கோ அல்லது அவைகளை மறைத்து போடுவதற்கோ அவைகளை பயன்படுத்தக்கூடாதபடி செய்யவோ சாத்தான் இப்பவே கவனமாக செயல்பட்டு வருகிறான். அப்ப அவனை மடக்குகிற, அடக்குகிற, ஜெயிக்கிற, அவனை தடுத்து போடுகிற காரியங்கள்ல ரொம்ப பிரதானமானது என்னன்னு கேட்டா வேதம். வேத வசனத்துக்கு தான் அவன் நடுங்குகிறான். அந்த வசனம் அவனை ஜெயித்து விடும். அதனால இப்ப என்ன செய்யறான்னா, அதை எப்படியாவது மழுங்க வச்சிடணும், அதை உபயோகப்படுத்த விடக்கூடாது. அவனுக்கு தெரியும் கடைசி காலத்துல நமக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய காரியங்கள்ல பிரதானமானது வேத வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனத்துல சாத்தானுக்கு எதிராக ஒரு பெரிய யுத்தம் வானத்தில் நடந்த போது அந்த யுத்தத்துல சாத்தானை விழத்தள்ளுவதற்கும் ஜெயிப்பதற்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் எதை பயன்படுத்தினாங்க? அது வேதத்தில் எழுதியிருக்கு. உங்களுக்கு எனக்கு அந்த வசனம் தெரியும் போது சாத்தானுக்கு தெரியாதா? என்னை தடுமாற பண்ண போகிற, விழத்தள்ள போகிற ஆயுதம் கர்த்தருடைய வசனம். வாங்க வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நான் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க கொஞ்சம் கூட சோம்பல் படாம பைபிளை எடுத்து படிக்கணும். ஏன்னா இனி ஒரு காலத்துல சாத்தான் தந்திரமா விசுவாசிகள் கையில இருந்து பைபிளை வாங்கிடுவான். இனி அப்படிதான் நடக்கும். பாருங்க, நடந்துகிட்டு இருக்கு. பாருங்க, இதுல என்ன போட்டிருக்கு? வெளிப்படுத்தல் 12:11 மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்போ அவனுக்கு தெரியும் ஆட்டுக்குட்டியின் இரத்தம், அடுத்து 2 தன்னை வீழ்த்த போகிற ஆயுதம் கர்த்தருடைய வசனம், சாட்சியின் வசனம். இந்த வசனம் என்னை வீழ்த்தும். அப்ப இந்த கத்தி தான் நம்மை கொல்லும் சொன்னா நம்ம என்ன செய்வோம்? அந்த கத்தியை மழுங்க வைப்பதற்கும் பயன்படுத்த விடாமல் வைப்பதற்கும் கூர்மையை, முனையை மழுங்க பண்ணுவதற்கும் என்னென்ன வேலை இருக்குமோ எல்லாமே செய்வோம். இல்லை, அந்த கத்தியை ஒளிச்சு வைப்போம், மறைச்சு வைப்போம். அதை பயன்படுத்த போகிறவர்களுக்கு அதை எப்படி பிடிக்கன்னு கூட தெரியக்கூடாது, அந்த மாதிரி வச்சிருவோம். ஒரு காலத்தில் பாருங்க, கத்தி வச்சு சண்டை போட்டாங்க மனிதர்கள். அவர் இராணுவத்திலையும் சரி, ராஜாக்கள் யுத்தத்திலையும் சரி, சர்வசாதாரணமா காவலாளிகள் கத்தி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு உங்களுக்கு கத்தியை பயன்படுத்த தெரியுமா? கிச்சன்ல பயன்படுத்த தெரியும் நமக்கு, அவ்வளவுதானே தெரியும். கத்தி வச்சு சண்டை போட தெரியுமா உங்களுக்கு? கத்தி சண்டை போடுவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அந்த கத்தி சண்டை போடுற போது நீங்க தப்பா பிடிச்சிட்டீங்கன்னா நம்ம கழுத்தையே வெட்டிட்டு போயிடும் நம்ம கையில் இருக்க கத்தி. அப்ப அது எப்படி அது ஓரங்கட்டப்பட்டதோ அதே மாதிரி அந்த கத்தியினுடைய கூர்மையை மழுங்க பண்ணுவதை போல நம்மை வெட்டி வீழ்த்த போகிற, நம்மை ஜெயிக்க போகிற ஒரு பெரிய ஆயுதம் கடைசி காலத்துல கர்த்தருடைய வசனம். இது அவனுக்கு சாத்தானுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப சாத்தானுடைய மனநிலையிலிருந்து யோசிச்சு பாருங்க, அவன் என்ன செய்வான்? ஒன்று, இந்த கத்தியை மறைச்சு வச்சிடணும், அல்ல இந்த கத்தியை பயன்படுத்தக்கூடாதபடிக்கு அதை பயன்படுத்துகிற முறையை தேவ ஜனங்களுடைய மனசுல இருந்து எடுத்து போடணும். கத்தியே உங்க முன்னால இருந்தாலும் உங்களுக்கு எடுத்து அதை பயன்படுத்த தெரியக்கூடாது. எப்படி இருக்கும்? ஒரு யுத்தம் நடக்குது சண்டையில, நான் மறுபடியும் சொல்றேன், கத்தி சண்டை என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. நீங்க கத்தியை தூக்கி பார்த்தா தான் தெரியும். அந்த கத்தி அது எப்படி சண்டை போடுவாங்க. ஒரு கத்தி எவ்வளவு கிலோ இருக்கும்? 19 கிலோலாம் இருக்குது கத்தியில. அந்த கத்தியை தூக்கி எப்படி சண்டை போட முடியும்? இப்போ ஒரு பெரிய யுத்தம் நடக்குது,
இப்போ இருக்கிற நம்ம அங்கே போகிறோம், அப்போ நம்மை எதிர்க்கிற ஒரு எதிரி வேகமாக ஓடி வருகிறான். நம்ம பக்கத்துலேருந்து சண்டை போடுற ஒரு ஆள் அங்கேருந்து ஒரு கத்தியை தூக்கி போடுறாரு. தம்பி இந்த கத்தியை வச்சு பிடிச்சி தப்பிச்சுக்கன்னு சொல்கிறார். நமக்கு கத்தி பிடிக்க தெரியாது. கத்தியே உங்கள் கைக்கு முன்னால் கிடந்தாலும் உங்களால் அதை எடுத்து ஜெயிக்க முடியக்கூடாது. பாருங்க, துப்பாக்கி எடுத்து சுட்டா சாகிற மாதிரி சினிமாவில் காமிக்கிறாங்க, நிஜத்திலையும் சாகிறார்கள். உங்களுக்கு துப்பாக்கி பிடிக்க தெரியுமா? ஒரு துப்பாக்கியை உங்கள் கைக்கு முன்னால் போட்டால் கூட எதிரி நீங்கள் சுட்டு தள்ளிடுவீங்களா? தெரியாதுல்ல. அதே போல தான் உங்கள் கண் முன்னால் சாத்தானை ஜெயிக்கிற வேதம் இருக்கணும். அதை உங்களுக்கு பயன்படுத்த தெரியக்கூடாது. ஒன்று அதை மறைச்சிடணும், அல்லது உங்களுக்கு அதை உபயோகப்படுத்தக்கூடிய ஞானம் இல்லாமல் உங்களை மழுங்கடிச்சிடணும். ஒன்று ஆயுதத்தை மழுங்கடிக்கணும், அல்லது ஆயுதத்தை பயன்படுத்துகிறான் பாருங்க அவனை மழுங்கடிக்கணும். இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரம். அவனை பொறுத்தளவில் உங்களுக்கும் எனக்கும் வேதம் என்பது ஜீவன் ஆகாரம். சாத்தானை பொறுத்தளவில் அது ஒரு வெப்பன், அவனை எதிர்க்கக்கூடிய அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதம். அப்போ அந்த ஆயுதத்தை குறித்து அவன் என்ன செய்வான் யோசிச்சு பாருங்க. அதனால தான் அந்த ஆயுதத்தை யார் எடுத்து பயன்படுத்துவானோ அவனுக்கு இதை பயன்படுத்த தெரிய விடக்கூடாது. ரெண்டாவது, இந்த ஆயுதத்தை மறைத்து வைத்து விட வேண்டும். மூன்றாவது, இந்த ஆயுதத்தை மழுங்க வைக்கணும். ஒன்று ஆயுதத்தை மழுங்க வைக்கணும், அல்லது அதை பயன்படுத்துகிறவனை மழுங்க வைக்கணும். கர்த்தருடைய வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம், ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் அவன் என்ன செய்வான்னு சொன்னால், அதை பயன்படுத்துகிற விசுவாசிகளையும் ஊழியர்களையும் மழுங்கடித்து விடுவான். பயன்படுத்த தெரியக்கூடாது. இப்போவே அந்த கலாச்சாரம் வந்துருச்சு. பைபிளை தலைக்கு வச்சு படுக்கிறது, பைபிளில் இருக்கிற வசனங்களை ஸ்டிக்கர் எடுத்து வீட்டில் ஒட்டி வைப்பது, வீட்டில் பேய் தொந்தரவு இருக்குது, ராத்திரி கொலு சத்தம் கேட்குதுன்னு சொன்னோன்னே நிலப்படியில் கொண்டாந்து ஸ்டிக்கரை ஒட்டிட்டு போகிறது. அப்போ பாருங்களேன், சாத்தான் ஒரு மனிதன் பைபிளை குறித்து அறிவில்லாமலும் அதை பயன்படுத்துகிற ஞானம் இல்லாமலும் அதை எப்படிலாம் உபயோகப்படுத்த வைக்கிறான். அந்த ஒரு கலாச்சாரத்துக்குள்ள இது யார் கொண்டு வருகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் தான் கொண்டு வர்றாங்க. ஒரு கலாச்சாரத்தை, ஒரு பைபிளை தலகாணி கீழே வச்சு தூங்குனா பிசாசு வராது என்பது எந்த வேதத்தில் எங்கே போட்டிருக்குது? அதை இப்போ யார் நடைமுறையில் கொண்டு வந்தது? ஒரு வேத வசனத்தை ஸ்டிக்கர் அடித்து ஒட்டிட்டா அந்த இடத்துக்குள்ளே பிசாசு வராது, வியாதி வராதுன்னு யார் சொன்னது உங்களுக்கு? அப்போ இது வசனத்தை பயன்படுத்துகிற முறை அல்ல, உங்களை மழுங்கடிக்கிற சாத்தானுடைய தந்திரம். அப்போ இதைத்தான் வேதம் சொல்லுது. ஒரு ஆகாரம் கிடைக்காத ஒரு பஞ்ச காலம். ஆகாரம் இருக்கும், உங்கள் கைக்கு கிடைக்காது. கைக்கு கிடைக்கும், பயன்படுத்த தெரியாது, சாப்பிட தெரியாது, சமைக்க தெரியாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கொண்டு வரத்தான் சாத்தான் தீவிரமாய் செயல்படுகிறான். காரணம் அவனுக்கு தெரியும், கடைசி காலத்தில் என்னை விழத்தள்ளுகிற ஆயுதம் வேத வசனம். அது இந்த மனிதர்கள் கையில் போயிருச்சுன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளின் கையில் போயிடுச்சுன்னா, அவர்கள் என்னை ஜெயித்து நான் இருக்கிற வானத்தில் இருக்கிற என் ஸ்தானத்திலிருந்து கீழே தள்ளிடுவாங்க. வெளிப்படுத்தல் 12 படிச்சு பாருங்க, வானத்தில் அவன் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று என்று எழுதியிருக்கிறது. அந்த அளவுக்கு என்னை தள்ளிடுவாங்க. நான் உட்கார்ந்துருக்கிற நாற்காலி, சீட்டு, என் அதிகாரத்தை எடுத்துருவாங்க. விடுவானா அவன்? யோசிச்சு பாருங்க. அதனால தான் வசனத்துக்கு விரோதமாக இத்தனை காரியங்களை நிறுவி எழுப்பி ஏற்படுத்தி கிரியை செய்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்ப கர்த்தருடைய வேதத்தை ஜனங்கள் பயன்படுத்தக்கூடாதபடிக்கு சாத்தான் பல தந்திரமான காரியங்களை நம்மை சுற்றிலும் செய்து வருகிறான். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அப்ப இன்றைய முதல் தேவை என்னன்னா, தேவ ஜனங்கள் வசனத்துக்கு திரும்பணும். உங்களுக்கு வீணாய் கற்பித்து கொடுக்கப்பட்டிருக்கிற பாரம்பரியத்தை போன்ற காரியங்களை நீங்க நம்பக்கூடாது. அது உங்களை விடுதலை செய்யாது. பிசாசு வந்தா பைபிளை தூக்கி காட்டுங்க ஓடிருங்கிறது, வசனத்தை வேறு விதமாய் பயன்படுத்த சொல்லுவது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க மனசை மழுங்கடிக்க வைக்கிற அல்லது சகுனங்கள் போல காரியங்களை வைக்கிற காரியம். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் நான் ஒரு நாள் அப்போ ஆரம்பத்தில் அந்த குடும்பத்தில் எனக்கு தெரிந்தவர்கள் அவங்க வீட்டில் தங்கி பக்கத்தில் இருக்க கிராமத்துக்கு நாங்கள் ஊழியம் போகணும். எனக்கு இப்படி ஒரு மெத்தட் இருக்கிறதே தெரியாது. எனக்கு என்ன பயன், அதை சொன்ன நீங்கள் நாளைக்கு எதை செஞ்சிருவீங்களோன்னு எனக்கு ஒரு பயம். அப்போ நாங்கள் என்ன செய்கிறாரு, அவங்க அன்னைக்கு காலையில் எங்கேயோ போகணும்.
போவதற்கு முன்னால் அந்த அம்மாள் அவருடைய மனைவி, நான் அந்த வீட்டில் தங்கியிருந்தேன், அந்த மனைவி பைபிளை கொண்டு வர்றாங்க. அந்த ஐயா என்ன செய்கிறாரு, கண்ணை மூடிக்கிட்டு இந்த பைபிளை அடையாளத்துக்காக இந்த இப்படி ஒரு நூல் வச்சுருக்கிறாங்க பாருங்கள், பார்த்துருக்கீங்கல்ல, என் பைபிளெல்லாம் இருக்குது, நான் அப்படிலாம் போடுறதில்ல. அதை எடுத்து என்ன செய்கிறாரு, இந்த அம்மா பைபிள் அப்படி வச்சுருக்கிறாங்க, அந்த நூலை கையில் வச்சு அந்த பைபிளை போட்டு அப்படியே இழுக்கிறார். எந்த பக்கத்தில் அது போய் விழுந்ததோ அதை திறந்து பார்க்குறாங்க. அந்த பக்கத்தில் எந்த வசனம் அவங்க கண்ணுக்கு முதல்ல தட்டுப்படுதோ, இன்னைக்கு அதுதான் கர்த்தர் எங்களோட பேசின வசனம் அப்படின்னு. இது உங்களுக்கு எப்படி தோணுது? கிளி சீட் எடுத்து கொடுக்குது பாருங்க, அது மாதிரி நூல் போட்டு பார்க்கறது. அப்போ இப்படி யார் இதை இவங்களுக்கு சொல்லி கொடுத்தா? அப்போ நான் சொன்னேன், என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, கர்த்தர் இன்னைக்கு நமக்கு என்ன ஆலோசனை கொடுக்குறார் அப்படின்னு பார்க்கறதுக்காக பைபிளை நூல் போட்டு பார்க்குறோன்னு சொன்னாங்க. இது என்ன முறை? யார் கற்றுக் கொடுத்தது? இது மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. வசன காலண்டர் போடுறது, காலையில் இந்த வசனத்தை படிச்சுட்டு போங்க அப்படிங்கிறது. இது மாதிரியான காரியங்கள் எல்லாம் வசனத்தினுடைய மெய்யான பயன்பாட்டை மாற்றி ஒன்றுக்கு மாற்றாக இன்னொன்றை கொண்டு வந்துடுறது. ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, கத்தியை உங்கள் கையிலேருந்து வாங்கிட்டு மரக்கத்தியை அல்லது அட்டைக்கத்தியை உங்கள் கையில் கொடுத்துறது. சண்டைக்கு போகணும், வெளியே பார்த்தா கத்தி மாதிரியே இருக்கும். ஸ்கூலில் படிக்கும்போது ட்ராமாலாம் வரும், சில சரித்திர நாடகங்கள் வரும். அந்த மாதிரி நாடகங்கள் வரும்போது என்ன செய்வாங்கன்னா, கத்தி அட்டையில் வெட்டி சில்வர் ஃபாயிலிங் பேப்பர் போட்டு ஒட்டுவாங்க. ராஜா வச்சிருக்கிற கத்திக்கு தங்க கலர் பேப்பரை போட்டு ஒட்டிடுவான். யுத்த நேரம் வரும்பொழுது 2 பேர் சண்டை போடுற மாதிரி பசங்க அப்படி காட்சியாக வைப்பார்கள். திரைப்படங்களில் கூட ஃபேக்காக பயன்படுத்துகிற கத்திகள் இருக்கிறது, பயன்படுத்துவாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, வசனம் மாதிரியே இருக்கும், ஆனால் அது ஜெயிக்காது, அது வெட்டாது, அது உபயோகப்படாது. உங்கள் கையில் இருக்கிற இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை வாங்கி கொண்டு அது மாதிரி இருக்கிற உங்களை திருப்திப்படுத்துகிற வேறொரு ஆயுதத்தை, ஒரு அட்டையை கத்தி மாதிரி உங்களுக்கு காமிச்சு உங்கள் கையில் கொண்டாந்து கொடுத்துருவாங்க. இதை நம்பி நீங்கள் சண்டையும் போட முடியாது. நீங்கள் போய் நம்பி நின்னீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் நம்ம ஒன்றும் இல்லாமல் ஆக்கி சாத்தான் ஜெயிச்சுட்டு போயிடுவான். ஆயுதம் இல்லாமல் இருந்தால் கூட நம்ம என்ன செய்வோம், ஒரு தவறான நம்பிக்கைக்குள்ளே போய் ஆபத்தை எதிர்கொள்ள மாட்டோம். நம்ம கையில் ஆயுதம் இல்லை, நம்ம எப்படியாவது இந்த இடத்துல தப்பிச்சு போயிடும்னு பார்ப்போம். உங்கள் கையில் ஒரு ஃபேக்காக ஒரு ஆயுதம் இருந்தால் அது ஒரு தவறான நம்பிக்கையை உங்களுக்குள்ளே கொடுக்கும். நம்ம கையெல்லாம் கத்தி இருக்கே, ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அப்படி போய் முன்னால் நிற்போமா, அவன் அதை பார்த்து ஒரு நிமிஷத்தில் நம்ம தட்டி போட்டு போய்விடுவான். இன்னைக்கு நிறைய பேர் நீங்கள் பார்க்குறீங்க, சாத்தானை எதிர்க்கிறோம், சாத்தானோட சண்டை போடுறோம், வெறுங்கையை நீட்டி நீட்டி சாத்தானை மிதிக்கிறோன்னு போட்டு மைதானத்தை மிதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சாத்தானை மிதிப்பதென்றால் அது அல்ல, சாத்தானை உன்னை தள்ளுகிறோம் அது அல்ல. அப்போ இதெல்லாம் ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்காக உண்மையான முறையை எடுத்துவிட்டு வேற ஒன்றை நம்முடைய கையிலே கொடுத்து விடுவது. அப்போ நமக்கு என்னன்னா, தவறான ஒரு நம்பிக்கை, தவறான ஒரு விசுவாசம், தவறான ஒரு பலம் வர்ற மாதிரி இருக்கும். இப்போ கத்தியே என் கையில் இல்லை, எதிரி வந்து விட்டான், நான் என்ன செய்வேன், தப்பித்து கொள்ளுகிற வழியை தேடுவேன். நீதிமான் ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான் என்று வசனத்தில் இருக்கு. ஏன்னா அவன் கையில் ஆயுதம் இல்லைன்னா, ஒருவன் நம்ம போய் ஒளிஞ்சிக்கிறோம், என் கையில் ஒன்றும் இல்லை என்ன செய்யறதுன்னு. ஆனால் ஒரு தப்பான ஆயுதம் இருக்கிறது, ஆனால் அது உங்களை காப்பாற்றாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என் கையில் ஒரு ஆயுதம் இருக்குன்னு நினச்சிட்டு வாலண்டியராக போய் முன்னால் நெஞ்ச நிமித்தி நிற்பீங்க. அதை உபயோகப்படுத்தும் போது தான் தெரியும் அது அட்டைக்கத்தி அப்படின்னு தெரியும். அப்போ எப்படி இருக்கும்? அப்படி நீங்கள் வசனத்தை குறித்து தவறான நம்பிக்கைகளை உண்டாக்குகிற ஒரு பெரிய கூட்டமே இன்னைக்கு எழும்பி இருக்கிறாங்க. பெரிய கூட்டம். அவர்கள் வசனத்தை எப்படி பயன்படுத்தணும், எப்படி அறிந்து கொள்ளணும் அதெல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்லை. ஷார்ட்கட்டு மெத்தடு. பைபிள் வசனத்தை எடுத்து புஸ்தகத்துக்குள்ளே வச்சுட்டா நல்லா படிப்பு வரும் என்று சொல்லி அதுக்குள்ளே ஒரு புஸ்தகத்துக்குள்ளே வைக்கிறது. அல்லது வேறு நான் சொன்ன மாதிரி சில ஒவ்வொரு நாள் குறிப்பில் ஒரு வசனம் போடுவது, அதை படித்து பார்த்துட்டு இன்றைக்கு நீ போகிற இடத்துலெல்லாம் கர்த்தர் உனக்கு வெற்றியை தருவார், அதில் போடுற வசனம் முழுசுமே அப்படி தான் போடுவாங்க. போகாதே, நீ ஆபத்து காத்திருக்கு நான் போடுவாங்க. அதில் எடுக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் வசனங்கள் தான் போடுவாங்க. அப்போ இது மாதிரி இந்த தவறான யூசேஜ் இருக்குது பாருங்கள். இதை நம்பிக்கொண்டு நீங்கள் யுத்தத்துக்குள்ளே போயிடக்கூடாது.
ஆரோக்கியமான உபதேசம், ஆரோக்கியமான வசனம், ஆரோக்கியமான காரியம் அது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறனும். ஒரு தப்பான ஆயுதமோ தவறாக பயன்படுத்துகிற நம்பிக்கையோ நம்மை ஆபத்தில் தான் மாட்டி விடும் ஒழிய நம்மை தப்புவிக்க அது போதுமானது அல்ல என்பதை நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ளணும். அப்ப சாத்தான் என்ன செய்யறான்? ஜனங்கள் அந்த வசனத்தை சரியான விகிதத்திலே பயன்படுத்தக்கூடாதபடிக்கு அவன் தந்திரம் செய்து தேவ பிள்ளைகளுக்கு எதிராக கிரியைகளை செய்கிறான். அப்புறம் இந்த வசன பஞ்சம், வசனம் கிடைக்காத பஞ்சம் சொல்றாங்களே, பைபிள் எல்லாம் எல்லார்கிட்ட எடுத்துருவாங்களோ, பைபிள் இல்லாமல் போயிருமோ அப்படின்னு ஒரு பயம் நமக்குள்ளே வருகிறது. ஒரு காலத்தில் அப்படித்தான் நடந்தது. இங்கிலாந்து தேசத்தில் இரத்த மேரி அப்படின்னு ஒரு ராணி இருந்தாள். பேர் பிளடி மேரின்னு சொல்லுவாங்க. அந்த இரத்த மேரி என்ற அந்த அம்மா பைபிள் யார் வச்சிருந்தாலும் சரி அவர்களை உயிரோட தீக்குளித்திருவாங்க. இங்கிலாண்டில் நம்ம பல பேர் அறியாமையில் சொல்லுவோம், இங்கிலாந்து தேசம்லாம் கிறிஸ்தவ நாடு, அமெரிக்கா கிறிஸ்தவ நாடுன்னு. அமெரிக்கா இங்கிலாந்துக்குள்ளெல்லாம் கிறிஸ்டியானிட்டி போகிறதுக்கு முன்னால் இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு. லண்டனில் இங்கிலாந்து தேசத்தில் வசனத்தை யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சட்டமே இருந்தது. அந்த நேரத்தில் உயிரோட தோலை உரித்து வெயிலில் அவரை காய போட்டுருவாங்க. அந்த மாதிரி பயங்கரமான தண்டனைகள். ஜான் நாக்ஸ் என்ற ஒரு தேவ மனிதனை கம்பத்தில் கட்டி வச்சு உயிரோட எரிச்சாங்க. அப்போ சில தேவ பிள்ளைகள் ஜெபம் பண்ணினார்கள். இந்த அரசாங்கம் கர்த்தருடைய வேதத்தை ஜென்ம பகையாக பகைக்கிறதே. இந்த இரத்த மேரி அவள் கொன்ற அந்த ஜனங்களுடைய எண்ணிக்கை உலக போரில் செத்தவங்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு இருக்குமா. அவ்வளோ பேரை கிறிஸ்தவர்களை கொன்று ஒழித்தவள் இங்கிலாந்து தேசத்தில். அப்போ ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க ஒரு குரூப். ஆண்டவரே, இந்த தேசம் வேதத்தை எதிர்த்து இந்த தேசத்திலேருந்தே வேதம் புறப்படணும்னு ஜெபம் பண்ணாங்களாம். அதுக்கு பிறகு வந்த ஒரு ராஜா இந்த வேத புஸ்தகத்தை ஆங்கிலத்தில் மொழி திருப்பம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்ற பெயரில் இந்த வேதம் பயன்படுத்தப்படுகிறது. அது ஒரு ஆசாரியர் திருப்பினது அல்ல, ஒரு ஸ்காலர் திருப்பினதும் அல்ல, ஒரு ராஜா திருப்பினது. ஏன்னா எந்த அரசாங்கத்திலிருந்து எதிர்ப்பு வந்ததோ அந்த அரசாங்கத்திலிருந்தே வேதம் வரணும்னு சொல்லி பல இரத்த சாட்சிகள் ரத்தம் சிந்தும் போது செய்த ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. இது நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லுகிற ஒரு காரியம். அடுத்து நீங்க பாருங்க, இந்த வேதத்தை ஒரு காலத்துல பறிமுதல் செஞ்சாங்க. சில கம்யூனிசம் இருந்த சில தேசங்கள்ல, கம்யூனிசம் என்று சொன்னோன்னு எல்லா கம்யூனிஸ்டும் நீங்க எடுத்துடக்கூடாது. ஒரு தீவிரமான ஆட்கள் இருக்கிறாங்க உலகத்துல. ரஷ்யா போன்ற இடங்கள், பல்கேரியா, ருமேனியா, நான் சொன்னனே அந்த மாதிரி தேசங்கள்லாம் அவங்க வீட்டுக்குள்ள வந்து ரெய்டு வந்து அந்த வேதத்தை வச்சிருக்கிறவங்கள ஜெயிலில் கொண்டு போடுவதும் வேதத்தை எடுத்து வெளியே போட்டு எரிப்பதும் அந்த காரியங்கள்லாம் செஞ்சாங்க. இது ஒரு மெத்தடு. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் அது சாத்தியம் இல்லை. எல்லா ஊர்லேயும் வீட்டில எல்லாம் யார் பைபிள் வச்சிருக்கா எடுப்போம்னு சொல்லிலாம் வர முடியாது. ஏன்னா கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு நிலைமைக்குள்ள இருக்கிறாங்க. பல இடத்துல வந்திருக்கிறாங்க. பல இடத்துல பிரச்சனைகள் இருந்தால் கூட அவன் முழுவதுமாக வேதத்தை கைப்பற்றி விட முடியாது. அப்போ இதுக்கு மாற்றா இன்னொரு ஒரு காரியத்தை செய்யலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்டக்கத்தி. அப்போ என்ன செய்யறது அப்படின்னு சொன்னால், வேதத்தையும் வேத உபதேசங்களையும் குழப்பி அவைகளுடைய சாரமற்று போக பண்ணி பைபிள் மாதிரி இருக்கணும், ஆனால் அது பைபிளாக இருக்கக்கூடாது. வசனத்தை நீங்கள் வாசிக்கணும், ஆனால் அந்த வசனத்தை பயன்படுத்த தெரியக்கூடாது. அப்போ இதுக்கு என்ன தந்திரம் செய்வது? இந்த வசனத்தை குழப்புவது எப்படி? அப்போ கர்த்தர் என்ன சொல்றார்? வேத வசனம் கிடைக்காத காலம் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எழுதி கொடுத்த அந்த வேதம் கிடைக்காது, அதுக்கு மாற்றா வேறொன்று கிடைக்கும். அரிசி கிடைக்காத காலம் வருகிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்றா ஒரு பிளாஸ்டிக் அரிசி கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது உண்மையிலே அரிசி கிடைக்காத ஒரு காலம் தானே. அது மாதிரி கர்த்தருடைய வேதத்துக்கு மாற்றாக வேற ஒரு பிளாஸ்டிக் அரிசி வர்ற மாதிரி இங்கே வேதத்தை குழப்பி, வார்த்தைகளை குழப்பி, வசனங்களை திரித்து ஒரு புது பைபிள் கொண்டாந்து கொடுத்துருவாங்க. இன்னும் அதுக்கு விவரமாக சொல்லணும்னா, பல இடங்களில் இந்த புதிய வேதாகமம் அச்சிடப்படவும் அது ஆயத்தமாக இருக்கிறது. சில இடங்களில் அதை வடிவமைச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பல மதங்கள், உலகத்தில் இருக்கிற பல மதங்கள், அதில் இருக்கிற கருத்துக்களை எல்லாம் எடுத்து
இந்த வேதத்தினுடைய கருத்துக்கள் எங்கெங்க வருதோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறதெல்லாம் பக்கத்திலே போட்டு, இது இந்த மதத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, இதற்கு ஒப்பான கருத்து இங்கேயும் இருக்கிறது, அல்லது இந்த ஒரு மதத்தில் இருந்த கருத்தை தான் பைபிள் சொல்லுகிறது அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு குழப்பி ஒரு புது பைபிள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் இன்னும் ஜனங்களுக்கு நடுவிலே தீவிரமாய் பரவச் செய்யப்படவில்லை. ஆனால் சீக்கிரம் அது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ ஒன்று வசனத்தை மறைச்சிடுறது அல்லது வசனத்தை மாத்திடுறது. இந்த 2 தந்திரங்கள் மூலம் வேதம், உண்மையான பியூரா இருக்கிற வேதம் நீங்கள் தேடினாலும் கிடைக்கக்கூடாதபடி செஞ்சிடணும். அதைத்தான் சொல்றாங்க, நான் கொடுத்தது கொடுத்த மாதிரியே இருக்கிற வேதம் உங்கள் கைக்கு கிடைக்காதபடிக்கு ஒரு பஞ்ச காலத்தை அனுப்புவேன். அப்ப சாத்தானுடைய தந்திரம் இந்த பஞ்ச காலத்தை கொண்டு வருவது. ஆனால் வேதத்தில் என்ன சொல்லுதுன்னா, நான் பஞ்ச காலத்தை தருவேன் என்று சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் தானே தர்றாருங்க, நீங்க ஏன் சாத்தான வம்புக்கு இழுக்கிறீங்க என்று நீங்கள் கேட்கலாம். உண்மை என்ன தெரியுமா? கர்த்தர் சும்மாலாம் பஞ்சகாலத்தை அனுப்ப மாட்டார். பஞ்சகாலத்தை அனுப்புற மாதிரி சூழ்நிலைகள் வந்தால்தான் அதனுடைய தண்டனையாக கர்த்தர் பஞ்சகாலத்தை அனுப்புவார். அப்ப சாத்தான் என்ன செய்வான்னா, பஞ்சகாலத்தை கொண்டு வருவதில் சாத்தானுடைய பங்கு என்னன்னு கேட்டா, அவன் பஞ்சகாலம் தேசத்துக்குள்ள கர்த்தர் அனுமதிக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே கொண்டாந்துருவான். இவங்க அந்த பாவத்தையோ அந்த தவறையோ அவர்களை செய்ய வைத்து விட்டால் அதற்கு கர்த்தர் பஞ்சத்தை அனுப்பணும். அதுதான் அதற்கு மாற்றான ஒரு தண்டனை. அப்ப சாத்தான் என்ன செய்யறான்? பஞ்ச காலத்துல வரவிடாதது கர்த்தர் தான், பஞ்சத்தை கொண்டு வந்தது கர்த்தர் தான், ஆனால் பஞ்சத்தை கொண்டு வர வைத்தது சாத்தான். அப்ப என்ன செஞ்சா அடி விழுகுன்னு சொல்லிட்டு அதை நம்மை செய்ய வைப்பது. செஞ்ச உடனே கர்த்தர் தம்முடைய நீதியின்படி அந்த தண்டனையை, அந்த கோபாக்கினையை தேசத்திலே அனுப்பிவிடுவார். அப்ப பஞ்சம் வருவதற்கு என்னென்ன விதமான ஏதுக்கள் இருக்கிறதோ அவைகளை தேசத்திலே கொண்டு வருவதுதான் அதனுடைய வேலை. வேதம் அதுதான் சொல்லுகிறது. பஞ்சம் வருவது உண்மை, அது தேவனிடத்திலிருந்து வருவது, தேவனால் வருவது உண்மை. ஆனால் பஞ்சம் வருவதற்கான காரணங்களை ஏற்படுத்தினது சாத்தான். மனிதர்கள் நடுவில் பஞ்சம் வர காரணங்கள் என்ன? ஒரு தேசத்துல ஒரு பஞ்சம் வரணும். அப்படி பஞ்சம் வரணும்னா அதுக்கு அந்த தேசத்தார் என்ன தவறு செய்யணும்? நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, அது ஆகார பஞ்சமா இருந்தாலும் சரி, பொருளாதார பஞ்சமா இருந்தாலும் சரி, ஏன்னா எல்லா இடத்துலையும் ஆகார பஞ்சம் மாத்திரமே பஞ்சம் என்பது அல்ல. பஞ்சம் என்கிற வார்த்தையில பல காரியங்கள் இருக்கிறது. அதுல பாருங்க, பஞ்சத்துல வசன பஞ்சம் இருக்குது, அதைத்தான் வேதம் இங்கே சொல்லுது. இன்னொரு பக்கத்தில் இங்க பார்த்தீங்கன்னா உணவு பஞ்சம் இருக்கிறது, சாப்பாடு கிடைக்காத பஞ்சம். மழை தாழ்ச்சி உண்டாகி தண்ணி கிடைக்காத பஞ்சம், குடிப்பதற்கு தண்ணி கிடைக்காது. அடுத்து பொருளாதார பஞ்சம். பொருளாதார பஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா உணவு பொருள் தேசத்தில் இருக்கும், ஆனால் வாங்க முடியாது. குடிக்க தண்ணி இருக்கும், அதுக்கும் வேலை, உங்கள் கையில் பணம் இருக்காது. இதுக்கு பேர் எக்கனாமிக்கல், அது பொருளாதார பஞ்சம். இந்த பொருளாதார பஞ்சத்தை நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன். ஸ்ரீலங்கா தேசத்துக்கு போன போது ஒரு நாள் அந்த தேசம் முழுவதிலும் முக்கியமான இடங்கள்லாம் சுற்றினோம். அப்போ நான் பார்த்தபோது நல்ல தண்ணி இருக்குது, விவசாயம் செழிப்பாக இருக்குது, ஆனால் ஜனங்கள் பொருளாதார வறுமையிலே வாடுறாங்க. கடையில் காய்கறிகள் இல்லையா? இருக்கு, ஆனால் வாங்க முடியாது. இதுக்கு பேர் பொருளாதார பஞ்சம். அப்போ நிறைய பஞ்சங்கள் இருக்கு பாருங்க. ஒன்று பொருளாதார பஞ்சம், விளைச்சல்ல உண்டாகிற பஞ்சம், உணவுப் பொருள்களில் உண்டாகிற பஞ்சம், அப்புறம் பொருளாதாரத்தில் உண்டாகிற பஞ்சம். இப்படி நிறைய பஞ்சங்கள் இருக்கு. அதுல ஒன்று தான் வேத வசனம் கிடைக்காத பஞ்சம். இந்த பஞ்சம் கர்த்தருடைய பிள்ளைகளை குறிப்பாக பாதிக்கும். பஞ்சம் எதுவாக இருந்தாலும் காரணங்கள் ஒன்றுதான். இன்ன பாவத்தை, இன்ன காரியத்தை செஞ்சாங்கன்னா இந்த பஞ்சம் வரும். அப்ப வசன பஞ்சம் என்பது பொதுவாக உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் உண்டாகிற பஞ்சம் அல்ல. அது தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய திருச்சபைகள், கர்த்தருடைய விசுவாசிகள், ஊழியர்கள், இவங்க நடுவில் வரக்கூடிய பஞ்சம். அப்படின்னா இந்த பாவம் முழுசும் இவர்களுக்குள்ளே இந்த பாவங்கள் வந்தா தான் இந்த பஞ்சம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப பஞ்சம் வருவதற்கான காரணிகளை தூண்டி விடுவதன் மூலம் பஞ்சம் என்கிற தண்டனையை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் கொண்டு வருவதற்கு
சாத்தான் வாசல்களை திறந்து வைப்பான். அங்கதான் சாத்தானுடைய பங்கு இருக்கு. அப்ப பஞ்சம் வருவதற்கு முதல் காரணம் என்னன்னு கேட்டா பிரிவினை. தேசத்து நடுவில், கர்த்தருடைய பிள்ளைகள் நடுவில் பிரிவினை வந்துவிட்டால் அடுத்து அங்க தண்டனை வரும். அந்த தண்டனை என்ன தெரியுமா? பஞ்சமாகிய தண்டனை. தாவீதின் காலத்துல ஒரு கொடிய பஞ்சம் உண்டானது, ஒரு கொள்ளை நோய் உண்டானது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் செய்த ஒரு பாவம். தாவீதை கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக ஏற்படுத்தினார். ஆனா தாவீது இஸ்ரவேல் தேசத்துல 12 கோத்திரங்கள் உண்டு. அதிலே ஒரு கோத்திரமாகிய யூதா கோத்திரத்தை சேர்ந்தவராக இருந்தார். இவர் இந்த 12 கோத்திரத்துக்கு ராஜாவாக தேர்வு செய்யப்பட்டார். திடீர்னு அவருடைய மனசுல சாத்தான் ஒரு விதையை போட்டான். விதையை போட்டு என்ன சொன்னான்னா, இன்னைக்கு நீ ராஜாவா இருக்கிற, ஆனா எப்பவுமே நீ ராஜாவா இருந்துருவியான்னு தெரியாது. உன்னுடைய ஜாதியை அல்லது உன்னுடைய கோத்திரத்தை சேர்ந்தவங்க, அவங்க தான் உனக்கு எப்பவுமே துணையா இருப்பாங்க. மற்ற கோத்திரத்தாரையும் கோத்திர பிதாக்களை நம்ப முடியாது. அதனால உங்ககிட்ட இருக்கிற இராணுவத்தில் முக்கியமான பிரதானிகளிடத்துல யூதர்கள் எவ்வளோ பேர், மீதி இனத்தை சேர்ந்தவங்க எவ்வளோ பேர்னு எண்ணு. வேதம் சொல்லுது, ஜனங்களை தொகையிடுவதற்கு சாத்தான் தாவீதுடைய இருதயத்தை ஏவினான் என்று எழுதியிருக்கு. அப்போ அந்த ஏவின உடனே தாவீது என்ன செய்கிறார்னா, தன்னுடைய மந்திரிகளை அழைத்து, பாருங்கள் 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 24வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 13 வசனம் வரைக்கும் இருக்குது. அதுல முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேலே மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதுக்கு தாவீது ஏவப்பட்டான். அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதியாகிய யோவாபை பார்த்து, ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படி நீ தான் முதல் பேர்ஷெபா வரைக்கும் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாவற்றின் மேலும் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான். வந்து மந்திரிகளுக்கு கேட்டவனே ஷாக்கு. ஏன் ராஜா அப்படி பிரிச்சு என்னன்னுமா? ஆமா, நம்ம இனத்தை சேர்ந்தவங்க, நம்ம ஜாதிக்காரங்க, நம்ம பாஷையில சொல்லணும், நம்ம ஜாதிக்காரங்க எவ்வளோ பேரு, மற்ற ஜாதிக்காரன் எவ்வளோ பேரு, தொகையிடுங்க. நீ கிறிஸ்துவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் வெளியே சொல்லாம காட்டிக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா நம்மால் எவ்வளவு, மற்றவர்கள் எவ்வளவு, இந்த பெர்சன்டேஜ் எல்லாம் கணக்கு வச்சிருப்பான். உள்ள சில குறிப்பிட்ட இனத்தார் இருக்கிற ஊழியங்களுக்குள்ள வேற ஆள் போயிட முடியாது. அது முழுக்க முழுக்க அவங்க தான் இருப்பாங்க. அதில் இருக்கிற பிஷப்ல இருந்து, போதகர்ல இருந்து, அவர்ல இருந்து இவர் வரைக்கும், மணி அடிக்கிறவர் வரைக்கும் எல்லாம் ஒரே ஜாதியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இந்த பிரிவினை, இதைத்தான் அவர் இங்கே சொல்லுகிறார். ஏன் ராஜா, நீங்க எல்லாருக்கும் ராஜா தானே. கர்த்தர் இன்னைக்கு சொன்னா, நீ ஊழியக்காரன், எல்லாருக்கும் ஊழியக்காரன் தானே. ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு நான் உன்னை ஊழியக்காரன் எழுப்பலையே. ஆனால் இவர்கள் அதை பிரித்து சாத்தானுடைய இருதயத்தை ஏவினது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அவர் போய் எல்லா இடத்துல எண்ணுங்க, நாளைக்கு நம்ம கை கொடுக்கறது நம்ம ஜாதிக்காரனா தான் இருப்பான், மற்றவர்கள் தூரம் தான் வேடிக்கை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏவினதுனால மந்திரிகள் எவ்வளவு எச்சரித்து சொல்லியும் தாவீது காதிலே போட்டுக்கல. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. எல்லாரையும் இலக்கம் பார்த்த தொகையை ராஜாவுக்கு கொடுத்தார்கள். 9வது வசனம் சொல்லுது, யோவாப் ஜனத்தை இலக்கம் பார்த்த தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான். இஸ்ரவேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர்கள் 8 லட்சம் பேர் இருந்தார்கள். யூதா மனுஷர்கள் 5 லட்சம் பேர் இருந்தாங்க. இது எதுக்கு வாங்குறாரு அப்படின்னு தெரிஞ்சா, நம்மால் 5 லட்சம் தான் இருக்கிறான். அப்ப என்ன செய்யணும், இனி நம்ம இராணுவத்துக்கு ஆள் எடுத்தா யூதர்களா பார்த்து தான் எடுத்து, ஒன்று 8 லட்சத்துக்கு கொண்டாடணும் அல்லது 10 லட்சத்துக்கு கொண்டாடணும். அப்ப இதை தெரிந்து கொள்ளத்தான் பார்த்தால் நமக்கு யுத்தத்தில் மொத்தம் 8 5 13 லட்சம் பேர் இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய இராணுவம். ஆனால் அவருக்கு அது இல்லை, அதில் நம்மால் எவ்வளோ பேர் இருக்கான். அப்போ இது ஒரு ராஜாவுக்கு அழகா என்றால் இல்லை. இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு 10வது வசனம், ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினால் பெரிய பாவம் செய்தேன். ஏன்னா அந்த மந்திரிகள் திருப்ப திருப்ப சொன்ன உடனே யோசிச்சு பார்க்குறாரு, ஆமா நான் பாவம் செஞ்சிட்டேன். இப்பொழுதும் என் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் அக்கிரமமாய் மகா புத்தியீனமாய் செய்தேன் என்றான். காலமே அவர் எழுந்த போது
தாவீதினுடைய தீர்க்கதரிசி ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ தாவீதிடத்துல போய் 3 காரியத்தை கேளு. பிரிவினையை நீ தேசத்துக்குள்ள கொண்டு வந்துட்ட, ஜனங்களுக்குள்ள இப்ப நீ மன்னிப்பு கேட்டுட்ட. ஆனா நீ போட்ட அந்த பிரிவினை அந்த இராணுவத்துக்குள்ளே வந்து விட்டது. நாங்களாம் யூதர்கள், நாங்களாம் இஸ்ரவேலர்கள் என்று அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். அதற்கு ஒரு தண்டனை இருக்குது. அவங்க மனசுல இருந்து அது போகணும்னா அதை விட வேற ஒரு பெரிய தண்டனை பூமியில நடக்கணும், உங்க தேசத்தில் நடக்கணும். இல்லாட்டா இதையே ஊதி ஊதி பெருசாக்கிட்டு இருப்பாங்க. அதனால 3 தண்டனைகளை நான் தேசத்திலே கொடுக்கிறேன். 1 பஞ்சம். பாருங்க, அதுல தாவீதிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள் என்று சொல்லி, காத் தாவீதிடத்தில் வந்து, உம்முடைய தேசத்திலே 7 வருஷ பஞ்சமா எது வேணும், அல்லது 3 மாதம் உடைய சத்துருக்கள் உங்களை துரத்தி நாட்டை அவன் கையில பிடிக்கணுமா, அல்லது ஒரு பெரிய கொள்ளை நோய் வரணுமா? இதுல நமக்கு தேவை என்ன பாருங்க, அவர்கள் பிரிவினை என்ற பாவத்துக்கு இடம் கொடுத்த போது பஞ்சத்தை கர்த்தர் அனுப்ப சித்தமானார். தாவீதா இருக்கிறனால ஒரு ஆப்ஷன். நீங்க இதை சைக்கலாஜிக்கலா நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் மன்னிப்பு கேட்ட பிறகும் கர்த்தர் ஏன் இந்த தண்டனை அனுமதித்தார் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். இது தாவீதோடு முடிந்து விடுகிற ஒரு பாவம் அல்ல. இவங்க உள்ள புகுந்து இராணுவத்துக்குள்ள நீ யூதனா இஸ்ரவேல்னா, யூதனா இஸ்ரவேல்னா கேட்க கேட்க அது வரைக்கும் பிரிவினையாக நினைக்காத யுத்த வீரர்கள், நான் யூதன் அவன் இஸ்ரவேலன், அவன் இஸ்ரவேலன் இவன் யூதன் என்ற ஒரு பாகுபாட்டை மனசுக்குள்ள கொண்டாந்துட்டாங்க. ராஜாதான் இந்த கணக்கை எடுக்கிறார்னு தெரிஞ்ச உடனே யூதர்களுக்கு ஒரு தைரியம், மற்றவர்களுக்கு ஒரு பயம். இதையே பேசிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் தள்ளி போயா, நான் யார் தெரியுமா, யூத வீரன் அப்படின்னு சொல்லிடுவான். அப்ப கர்த்தர் உங்க மனசுல இருக்கிறத எடுக்கணும்னா இதை விட வேறொரு ஆபத்து அந்த தேசத்துல வரவிடணும். அப்ப இதெல்லாம் மறந்துடும் அவனுக்கு. அவன் உயிரை காப்பாற்றுவதற்கு துண்டை காணும் துணியை காணும் ஓடும்போது இந்த பாகுபாடு பிரிவினை மறந்துடும். 7 வருஷம் சோறு தண்ணி இல்லாம பஞ்சத்துல கிடந்தா நீ யூதனா இருந்தால் என்ன, இஸ்ரவேலனா இருந்தால் என்ன அப்படின்னு ஆகி போயிடும். எதிரிகள் துரத்தி நாட்டை விட்டு நீங்கள் 3 மாதம் ஓடி போக நேர்ந்தால் மனசை விட்டு போயிடும். சில தண்டனைகளை கர்த்தர் அப்படித்தான் கொடுக்கிறாரு. அவதான் மன்னிப்பு கேட்டானே மன்னிச்சிட வேண்டியதானே, இது மன்னிக்கிற விஷயம் அல்ல, இது மனதை மாற்ற வேண்டிய காரியம். அதுல கர்த்தர் வைத்த முதல் பாயிண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, பிரிவினைக்கான தண்டனை, முதல் தண்டனை பஞ்சம். அப்ப இன்னைக்கு வசன பஞ்சம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள் வருவதற்கு மூல காரணமாக சாத்தான் எதை கொண்டு வருவான் அப்படின்னு கேட்டா பிரிவினை. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்களே, ஜாதி கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வந்துருச்சு, நாங்களே பாதிக்கப்பட்டோம், நேரடியா பாதிக்கப்பட்டோம், பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்களே. உண்மைதான் இருக்கிறது. நான் கிட்டத்தட்ட 43 வருடம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன். நான் நேரடியா பாதிக்கப்பட்டது இல்லை. என்னை யாரும் நீங்க என்ன கம்யூனிட்டி ஜாதின்னு கேட்டது இல்லை. ஆனால் இது என்னுடைய அனுபவம் தான். ஆனா மற்றவர்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நானே பார்த்திருக்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு சபையும், அதே சபை அதே பிரிவை சேர்ந்த சபை அதே ஊர்ல இன்னொரு கம்யூனிட்டிக்கு இன்னொரு இடத்துல இருக்குது. ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் கிறிஸ்துமஸுக்கு இவங்க அங்க வரமாட்டாங்க, அவங்க இங்க போக மாட்டாங்க. இப்ப பிரிவினைகள் வெளியே சொல்லப்படாவிட்டாலும் காட்டுவாங்க. அத ஒரு குறிப்பிட்ட ஜாதியார் ஒரு ஊழியத்தை நிறுவி இருந்தா அதுல வேற ஆட்கள் உள்ள போக முடியாது. நாங்க ஜாதியை பார்க்க மாட்டோம், ஜாதி சொல்ல மாட்டோம் அப்படின்னு மேடையில பேசினாலும் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா அது புறையோடி போயிருப்பது உண்மைதான். அதை புறையோடி போக வைத்தது யாருன்னு கேட்டா சாத்தான். நீங்க அதுக்காக ஒரு போராட்டம் நடத்தி புஸ்தகம் போட்டெல்லாம் யாரையும் திருத்த முடியாது. அதை கொண்டு வந்து சாத்தான். ஏன்னா அவனுக்கு அது வேணும். இந்த பிரிவினை பேதம் உள்ளே புகுந்தால் இவர்கள் மேல பஞ்சம் என்கிற தண்டனை வரும். தண்டனை கொண்டு வர முடியும். தாவீது காலத்துல ஒரு பிரிவினையை ஒரே தேசத்து ஜனங்களுக்குள்ளே கொண்டு வந்த போது பஞ்சத்தை அனுப்புவேன் நீங்க சொன்னீங்களே, அந்த பஞ்சத்தை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. என்ன பஞ்சம்? இவர்களை பாதிக்கக்கூடிய பஞ்சம். இவங்க தான் தப்பு செஞ்சாங்க. இவர்களை பாதிக்கக்கூடிய பஞ்சம்னா வசனம் கிடைக்காத பஞ்சம். இதுதான் சாத்தானுடைய தீர்வு. அப்ப பிரிவினைக்கு நீங்க இடம் கொடுத்தா, எதன் மூலம் பிரிவினைனாலும் சரி, இது இந்தியாவில் மாத்திரம் தானுங்க இருக்கும்பீங்க. வெளிநாட்டில் என்ன இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு.
இங்கே ஜாதி என்றால் அங்கே நிறம், இவன் வெள்ளை இவன் கருப்பு, இன்னும் சில இடத்துல இனம், இவன் இந்த மொழி பேசுகிறவன் அவன் அந்த மொழி பேசுகிறவன் என்கிற உணர்வு, இதெல்லாம் புறையோடி போயிருக்குது. அதைத்தான் துண்டி துண்டி பெருசாக்குறாங்க. அந்தஸ்து இருக்கிறது, இவர்களெல்லாம் பெரிய ஆட்கள், இவங்கெல்லாம் வெளியே நின்று தான் கேட்கணும், இது எல்லா இடத்துலையும் இருக்கிறது. ஒவ்வொரு இடத்துலையும் பேர் தான் வேற ஒழிய மூல காரணமான பிரிவினை என்பது எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த பிரிவினை உச்சகட்டம் அடையும் போது சாத்தான் இந்த பஞ்ச காலத்துக்கு கதவை திறந்து வைக்கிறான் என்பதை மறந்து விடக்கூடாது. இது பெருசா வர 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 என்ன செய்யும் தெரியுமா? ஒரு வசன பஞ்சம் வரும். வசன பஞ்சம் வருவது ஒரு உணவு பஞ்சத்தை போலவோ ஒரு குடிதண்ணீர் பஞ்சத்தை போலவோ உங்களுக்கு வெளியே தெரியாது. ஆனா உங்களை அறியாமலே உங்க கையிலிருந்து பைபிளை பறிச்சிருவாங்க. ஒரு நல்ல உபதேசத்தை கேட்க முடியாத உங்களால பேசுறவெல்லாம் இப்ப பொய்யா பேசுவான், தப்பா பேசுவான். நீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் இப்பவே அப்படி வந்துருச்சு. யூடியூப்ல உள்ள போய் பார்த்தா என்னென்னமோ பேசுகிறார்கள். அது எதற்கு அப்படின்னு கூட தெரியல. அதை ஒரு பெரிய முக்கியமான காரியத்தை போல பேசுறாங்க. நம்ம இருக்கிறது கடைசி காலம், பதட்டம் நிறைந்த காலம். ஜனங்களுக்கு தப்பக்கூடிய மார்க்கத்தை, கர்த்தரை எப்படி நம்ம இந்த காலத்துல சேவிக்கணும் அதை சொல்லித்தரணும். அதை விட்டுட்டு காயினுக்கு மனைவி எங்கிருந்து வந்தா, அப்புறம் காயின் திருமணம் செய்தது அவனுடைய சகோதரியையா, அது எப்படி, இது எதுக்கு? காயின் வந்தாரு, முடிஞ்சு போயிருச்சு. ஆபேலை பத்தி படிச்சா கூட லாஜிக் இருக்கு. காயினுக்கு மனைவி எங்கிருந்து, எனக்கு அது என்ன பிரச்சனை உங்களுக்கு? இன்னொருவர் உட்கார்ந்து நான் ஆராய்ந்து பார்த்தேன், துவக்க காலத்தில் நம்முடைய முற்பிதாக்கள் பேசின மொழி என்ன? எபிரேய மொழிதான். அதான் உலகத்துல முதல்ல தோன்றின மொழி. அப்புறம் பாபேல் கோபுரம் கட்டும் போதுதான் பிரிஞ்சு போச்சு. பிரிஞ்சிருச்சு இல்லையா, விடு. இது எதுக்கு? இப்போதுக்கு என்ன நேரம், என்ன அவசரம்? சிலர் உட்கார்ந்து இந்த உபதேசத்துக்கு என்ன பேர் தெரியுமா? இது எதுக்கு? ஆக வேண்டிய காரியம் என்ன? பதட்டம் நிறைந்த சூழ்நிலை. ஒரு நல்ல செய்தி உங்களால் இப்ப கேட்க முடியாது. எல்லாம் கரப்டட். எந்த பக்கம் திரும்பினாலும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சிலருடைய செய்தியே அவன் பேசின தப்பு, இவன் பேசின தப்பு. ஆரோக்கியமான உபதேசத்தை எங்கே பேசுறாங்கன்னு பாருங்க, இருக்காது. அப்ப நீங்க ஒரு நல்ல செய்தியை கேட்பதற்கு நீங்க இப்பவே தேட வேண்டி இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இப்படி ஆகி போயிடும். எல்லா இடத்துலையும் என்டர்டைன்மெண்ட், அதுக்கு நடுவில் போயிடுவாங்க. நீங்க உண்மையாய் உங்களை ஜீவனோடு காப்பாற்றுகிற வசனத்தை கேட்கணும், பார்க்கணும்னா இப்போ உங்களுக்கு எந்த இடத்திலும் வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலை. கொஞ்சம் கொஞ்சமாய் கதவுகள் அடைக்கப்பட்டு வருகிறது. உங்களுக்கு தெரிகிறதா? ஒரு ரவுண்டு நீங்க ஆன்லைன்ல போய் பாருங்க. உங்க ஆத்மாவுக்கு பிரயோஜனப்படக்கூடிய செய்திகளை யார் சொல்றா பாருங்க. ஒருவர் பணக்காரராவதை பற்றி பேசுறாரு, அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. ஒருவர் என்டர்டைன்மெண்ட்டை பத்தி பேசுறாரு, அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. ஒருவர் எது தேவையில்லையோ அதை பத்தி பேசுறாரு. காயினுக்கு மனைவி எங்க இருந்து வந்தா, ஆதாம் ஏவாள் பேசின மொழி என்ன, அதை உட்கார்ந்து பயங்கரமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மொழியை தான் பேசினார்கள், இந்த வார்த்தை அர்த்தம், அது ஒரு குரூப் இருக்கு. தேவையில்லாத காரியங்களை இப்படி சுற்றி இருக்கும்போது உண்மையான வார்த்தை, உண்மையான உபதேசம், என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனை இப்ப நீங்க தேடினாலும் கிடைப்பது அரிது, கிடைக்காது உங்களுக்கு. நான் சொல்றது உண்மையான்னு சொல்லி நீங்க உள்ள போய் பாருங்களேன். இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க மனசுல குப்பையாக்கி வச்சிருவாங்க. அவர் அதை செய்தார், இவர் இதை செய்தாரு, ஒருவனுமே நல்லவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்குள்ளே உங்களை கொண்டு வந்து உங்களை விசுவாசத்தை அணைக்க வேண்டும் என்று ஒரு குரூப் காத்திருப்பாங்க. அப்ப நல்ல செய்தி எங்க கேட்க போறீங்க? என்னை உருவாக்குகிற, என்னை வணைகிற, என்னை கர்த்தருக்குள் பலப்படுத்துகிற நல்ல செய்தியை. ஏன் இப்படிப்பட்ட பஞ்சகாலம் வருதுன்னா, அதுக்கு கொஞ்சம் முன்னால் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவினையின் ஆவி தேவ ஜனங்களுக்குள்ளே வந்திருக்கும். எல்லா இடத்திலும் பிரிவினை, உபதேசம் வழியாக பிரிவினை, ஜாதியின் வழியாக பிரிவினை, அந்தஸ்தின் வழியாக பிரிவினை, இனத்தின் வழியாக, மொழியின் வழியாக பிரிவினை. இவன் இந்த மொழி பேசுற, அந்த மொழி பேசுற பிரிவினை. ஒரு தேசம் தனக்குத்தானே பிரிந்திருந்தால் நிலை நிற்க மாட்டாதே. இதுல அதே மாதிரி இந்த பிரிவினை உள்ள கொண்டாந்துட்டா அடுத்து ஒரு பஞ்சம் வரும். அதைத்தான் வேதம் சொல்லுது. அடுத்து இரண்டாவது காரியம் பாருங்களேன். கள்ள ஊழியங்களுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் இடம் கொடுத்தீங்கன்னா பஞ்சம் வரும். என்ன பஞ்சம்? கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இந்த பாவத்தை செய்வாங்க. அப்ப வருகிற பஞ்சம் தேசத்திற்கல்ல, நம்ம நடுவுல வரும். இந்த பஞ்சம்தான் வசனம் கிடைக்காத, ஆகாரமாகிய வசனம் கிடைக்காத பஞ்ச காலம்.
வேதம் சொல்லுது பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14 16 வசனம் வரைக்கும். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். எரேமியாவின் காலத்திலே அப்படி தீர்க்கதரிசிகள் என் பேரை சொல்லி ஏசு ஏசுன்னு சொல்லி அவன் பொய்யா தீர்க்க தரிசனம் சொல்றான். அமெரிக்காவில் நடந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும். ட்ரம்ப் என்பவர் வரப்போகிறார், அவர்தான் கர்த்தர் ஏற்படுத்தினாலும் சும்மா சொன்னால் பரவாயில்ல, அவர் மேலே உங்களுக்கு அபிமானம் இருக்குது, அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னால் பரவாயில்ல. பரலோகத்துக்கு போனேன், எக்கால ஒலிச்சிச்சு, கர்த்தர் காமிச்சாரு, ட்ரம்ப்புக்கு கிரீடம் சூட்டுறாங்க, கர்த்தர் அதை வடிவமைக்கிறார், அப்படி இப்படின்னு 1 இல்லை 2 இல்லை, ஒருவர் வாந்தி எடுத்தால் 10 பேர் வாந்தி எடுக்கிற மாதிரி ஒரு பெரிய கூட்டம் தீர்க்கதரிசிகள் அமெரிக்காவில் எல்லாம் பிரபலமான ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாம் சொன்னாங்க. ரிசல்ட் அப்படியே மாறி போச்சு. அவரால் வர முடியல. சரி, வர முடியல சொன்னாங்க, தப்பான தீர்க்க தரிசனம் ஆயிடுச்சு. இந்த ஊழியங்கள் திருந்தி விட்டதா அல்லது தீர்க்க தரிசனம் சொல்வதை நிறுத்தி விட்டதான்னு கேட்டால் ரெண்டுமே இல்லை. அது வழக்கம் போல மறுபடியும் கதையை மாற்றி பேசுகிறாங்க. அது நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்போ கள்ள தீர்க்க தரிசனங்களை பேசுவதும் கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு இடம் கொடுப்பதும், அந்த சபை விட்டு யாராவது வெளியே போனாங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அது எப்பவும் போல தான் இருக்குது. யார் வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன, விசுவாசிகளே நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு அது ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு தான் இருக்குது. எந்த பாதிப்பும் அவர்களுக்கு இல்லை. அடுத்த எலெக்ஷன் வரட்டும், மறுபடியும் தீர்க்க தரிசனம் சொல்லுவான் பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை தேசத்திலே பஞ்சத்தை கொண்டு வந்து விடும். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், நான் அவர்களை அனுப்பவும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை. இது எப்படி சொல்லுன்னு நான் அவனுக்கு சொன்னதும் இல்லை, அவர்களோட பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். ஒரு சொல்லி நடக்கலையா, தப்பாயிருச்சா, மறுபடியும் சொல்றானா, ஆனால் அதை பற்றி நாம கவலைப்படுகிறது இல்லை. அதாவது அவர் போய் கணக்கு சொல்லிக்கிறவாருங்க. நாம வழக்கம் போல அவர் காணிக்க கொடுப்போம், அவரை தாங்குவோம், அவர் நமக்கு என்ன குறி சொல்றாருன்னு கேட்போம் அப்படின்னு போவாங்க. வேதம் சொல்லுது, ஆகையால் இவங்க இப்படி கள்ள தீர்க்க தரிசனம் சொல்றதுனால 15வது வசனம் பாருங்க, நான் அனுப்பாதிருந்தும் என் நாமத்தை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இந்த தேசத்துல பட்டயமும் பஞ்சமும் வருவதில்லை என்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களை குறித்து இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவார்கள். பார்த்தீங்களா? இப்படி கள்ள தீர்க்க தரிசனம் சொல்றவங்க நடுவில் கர்த்தர் அனுப்புகிற பயங்கரம் பட்டயம், சடுதி மரணம், 2வது பஞ்சம். பஞ்சத்திலே சாவாங்க. சரி, தீர்க்க தரிசனம் சொன்னவன் அது தண்டனை, தீர்க்க தரிசனத்தை கேட்டவன் இருக்கிறான்ல அவனுக்கு என்ன? தங்களுடைய உற்சாகமான காணிக்கைகளாலும் கடவுளுக்கு லஞ்சம் கொடுக்கறதா நினைச்சிட்டு இவனுக்கு காசை கொடுத்து இவர்களை தாங்கி, அவன் என்னமோ சொல்றாரு, நடக்குதோ நடக்கலையோ, நமக்கு இவர்தான் மேய்ப்பன் என்று சொல்லி பின்னால ஓடுறான் பாருங்க, அவன் தப்பிச்சிருவானான்னு கேட்டா இல்லை. நாங்க சும்மா தானுங்க கேட்டோம், நாங்க சொன்னோமா, அப்படிலாம் தப்பிக்க முடியாது. வசனம் சொல்லுது பாருங்கள், அவர்களிடத்திலே எங்க எரேமியா 14:16 அவர்களிடத்தில் தீர்க்க தரிசனம் கேட்கும் ஜனங்களும் எருசலேமின் வீதிகளிலே பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அழிந்து அவர்களும் அவர்கள் மனைவிகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் குமாரத்திகளும் அடக்கம் பண்ணுவார் இல்லாமல் கிடப்பார்கள். பார்த்தீங்களா? பஞ்சத்தில் அடிபட்டு பட்டயத்தில் அடிபட்டு அடக்கம் பண்ண ஆள் இல்லாமல் கிடப்பானா. யாரு? தீர்க்க தரிசனம் சொன்னவன் இல்லையா, அவன் சொன்னதை கேட்டவன், அவனை தன்னுடைய காணிக்கையிலே தாங்கினவன், அவன் ஊழியத்துக்கு உதவி செய்தவன், எல்லாரும் எவனும் தப்பிக்கிறது இல்லை. அப்ப இன்றைக்கு திரளாக கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகுவதும் கள்ள உபதேசக்காரர்கள் பெருகுவதும் தேவனுடைய பிள்ளைகள் நடுவில் ஒரு பஞ்சத்தை கொண்டு வருவதற்கு சாத்தான் திறக்கிற கதவு என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்ப பஞ்சம் வருது, பஞ்சம் வரப்போகுதுன்னா நீங்க கதவு அடைச்சா வராது. நம்ம தான் கேட்க மாட்டோமே. நமக்கு இப்ப ஷார்ட்கட் வேணும். நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு ஒரு காரியத்தை பெறுவதற்கு பதில இன்னைக்கு கூலி கொடுத்து வேற ஒரு ஆளை வச்சிருவோம் அந்த இடத்துல.
அவன் எனக்காக புலம்புவான், அவன் எனக்காக பாடுவான். எப்படி ஒரு கலாச்சாரம் பார்த்தீங்களா? கள்ள ஊழியக்காரர்கள் எழும்புவதற்கு காரணமே அதுதான். கள்ள ஊழியக்காரர்கள். ஷார்ட்கட்டை தேடாதீங்க, மாற்றான காரியத்தை வைக்காதீங்க. நீங்க ஜெபம் பண்ணா நீங்க தாங்க ஜெபம் பண்ணணும். அதற்கு மாற்றான ஆட்களை தேடும் போது அதுக்கு ஒரு குரூப் வந்துடுறாங்க. அவர்கள் கண்டிப்பாக கள்ளர்களாக இருக்கிறார்கள். சில இடத்துல கேளுங்களேன், நீங்க என்ன செய்றீங்கன்னு கேளுங்களேன். நான் ஜெப ஊழியம் செய்கிறேன் என்பார்கள். மாச சம்பளம் எவ்வளோன்னு கேளுங்க. எனக்கு மாச சம்பளம் 12,000 ரூபா கொடுக்குறாங்க. என்ன ஊழியம் செய்கிறீங்கன்னு கேளுங்க. ஜெப ஊழியம் செய்கிறோம். அப்போ சம்பளம் காசு வாங்கிட்டு நீங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து யாராவது ஒருவர் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஜெபத்தை விரும்புகிறவர் உங்களோட கூட பேசணுன்னே நீங்கள் அவருக்காக ஜெபம் பண்ணுவீங்க. அவர் முகமும் உங்களுக்கு தெரியாது, அவருடைய பிரச்சனையும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அது ஒரு ஜாபு, ஒரு வேலை செய்கிறீங்க. அந்த ஆள் இருக்கிறான் பாருங்க, ஃபோன் பண்ணவன், அவனுக்கு என்னன்னு கேட்டால் இவர் உட்கார மாட்டார், ஜெபம் பண்ண மாட்டார். அதை தூக்கி நமக்கு பதிலே வேறு ஒருவன் நின்றால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி சம்பளத்துக்கு ஆள் வைக்கிறது. கிராமத்தில் நான் பார்த்துருக்கிறேன். கிராமத்தில் ஒரு காலத்தில் யாராவது இறந்தால் வந்து அழுவார்கள். அப்படியே வந்து தங்கள் துக்கத்தை பாட்டாக பாடுவாங்க. அது பேர் ஒப்பாரின்னு பேர். வந்து ஓன்னு அழுவாங்க. அதான் அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டால், இப்படி அழுது தொண்டை தண்ணி வற்றி போகுதுங்கிறதுக்காக அழுகிறதுக்குன்னே ஆட்களை வாடகைக்கு கூட்டு வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? நல்லா சொல்லி அழுவாங்க. அதுக்கு சில வயசான பாட்டி மாதிரி இருப்பாங்க, வருவாங்க. செத்தது யாரப்பா அப்படின்னு கேட்பாங்க. அவர் பேர் என்ன, மனைவி பேர் என்ன, எத்தனை பிள்ளைகள், என்ன வேலை செஞ்சார் கேட்டு அதை எழுதி வச்சுட்டு அப்படியே பாட்டா பாடிரும். 2 மனைவி கல்யாணம் பண்ணீரே, 7 பிள்ளைகளை பெற்றீரே, போயிட்டீரே ராசா அப்படின்னு சொல்லி பாடும். நான் அழுக வேண்டியதுக்கு வேற ஒருவனை காசு கொடுத்து அழுக வைக்கிறது. அப்புறம் அதையும் மாற்றி என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இந்த வயசான பாட்டிமார்க ஒரு கேசட்டில் அதை பதிவு செய்து, இதெல்லாம் நடக்கிறது இப்போவும், பதிவு செய்து அந்த ஒப்பாரி பாட்டை வச்சுருப்பாங்க. நம்ம போய் அவங்கள கூப்பிட்டோம்னா அவர்களும் வருவார்கள். அந்த கேசட்டையும் கையில் கொடுத்து இந்த பாட்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் பாட வைப்பாங்க. அழுக வரலன்னா விடு. இதுன்னு காசு கொடுத்து அழுதே தீர வேண்டும் என்று இன்னும் கட்டாயம் இருக்கா? கேசட் போட்டு அழ வேண்டும் என்று இருக்கிறதா? அதே மாதிரி தான் இன்னைக்கு எல்லாமே நமக்கு இன்ஸ்டன்ட். அவங்க செய்கிறது எப்படி இருக்குதோ அதை பார்த்து நம்ம வந்து சிரிக்கிறோமே, நம்ம அதை தான் செய்கிறோம். நான் ஜெபிக்க வேண்டியதற்கு இன்னொருத்தர் ஜெபம் பண்ணுவாராம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒருத்தர் ஜெபம் பண்ணுறாருன்னா பரவாயில்ல. உங்களை ஜெபத்தில் தாங்குவதற்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க வாங்க, நான் சேர்ந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்னால் பரவாயில்ல. இவர் ஜெபமே பண்ண மாட்டார், ஃபோன் அடிச்சிருவார். நான் நீங்கள் வந்து வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் ஃபோன் பண்ணியிருக்கேன், அவங்க ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, அவருக்கு பண்ணியிருக்கேன், இந்த ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறேன். அப்போ நீங்கள் அவங்க தான் ஜெபம் பண்ணுறாங்கல்ல காசு கொடுத்து. இப்படி செய்யும்போது தான் கள்ள ஊழியர்கள் எழும்புகிறார்கள். ஒரு ஷார்ட்கட்டை நம்ம தேடும்போது கள்ள உபதேசக்காரர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புறாங்க. கர்த்தரிடத்தில் நீங்கள் உட்கார்ந்து தேடுங்க, கர்த்தர் உங்கள்கிட்ட பேசட்டும். வெறும் தீர்க்கதரிசி மாத்திரம் என்ன சொல்கிறான்னு கேட்டு அது பின்னாலே ஓடாதீங்க. பர்சனலாக தேவனோட உங்களுடைய உறவை நீங்கள் புதுப்பித்து கொள்ளுங்கள். அப்போ அந்த மாற்று வைக்கும் போது அந்த ஆட்கள் வந்து நடுவில் அதில் ஒரு பிஸ்னஸை பண்ணி அதுக்கு ஒரு பெரிய டீமை வச்சு உங்கள்கிட்ட அந்த காணிக்கை வாங்கி அது ஒரு சம்பளம் கொடுத்து சம்பளம் வாங்கிட்டு ஜெபம் பண்ணுறவனுடைய ஜெபம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியலை. நீங்கள் தான் சொல்லணும். காசு வாங்கிட்டு ஒப்பாரி வைத்து அழுகிறவர்களுடைய அழுகை எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியலை. அவங்க உண்மையிலே பாரத்தோடு அழுவாங்களா? அந்த இடத்த சத்தம் போட்டு நிரப்பணுங்கிறது தான் நிரப்புவாங்க. பார்த்துக்கங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து பஞ்சம் வருவதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தால் பஞ்சம் வரும். எசேக்கியேலுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. அது என்ன சொல்லுது? மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாய் என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 பேரும் புருஷரும் அதன் நடுவிலே இருந்தாலும் நான் அவங்க ஜெபத்தை கூட கேட்க மாட்டேன். அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் ஒழிய மற்றபடி பஞ்சம் போகாது அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அப்ப கர்த்தருக்கு கோபம் மூட்டி
கர்த்தருக்கு விரோதமா துரோகம் செய்யும்போது கர்த்தர் தேசத்துல ஆதரவு கோலை மாற்றி போட்டு விடுகிறார். அப்படி வேதம் சொல்லுது. அடுத்து பாருங்களேன், கர்த்தருடைய வசனத்தை அலட்சியம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை தள்ளிவிட்டா கர்த்தருடைய கோபம் வந்து தேசத்திலே பஞ்சம் வரும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 21, 22, 23. பாருங்க, கர்த்தர் ஒரு உண்மையான தீர்க்கதரிசி எழுப்பினார். அவன் மூலம் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லி அனுப்புறாரு, இந்த தேசத்தின் மேல இந்த தீமை வரப்போகுதுன்னு போய் சொல்லு. ஆனால் ஜனங்கள் அதை கேட்க விரும்பவில்லை. எரேமியாவுடைய சரித்திரத்தை படிச்சு பாருங்க. இந்த ஆள் போய் ஒவ்வொரு இடமும் கதறி சொல்லுகிறார், ஐயோ தேசத்தின் மேல் ஆபத்து வருதுன்னு. அவன் வாயை அடைத்து போடுங்கள், அவனை தூக்கி உள்ள உளையான இருட்டுக்குள்ள போடுங்கன்னு சொல்லி அவர் எழுதி ராஜாவுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனத்தை கத்தரித்து போட்டு வார்த்தை அலட்சியம் பண்ணாங்க. கர்த்தர் சொன்னதை, அதனுடைய தண்டனை என்ன தெரியுமா? பாருங்கள், நான் பேசுறேன், நீங்க சொன்னீங்க ஆண்டவரை, சொன்னேன், அவர்கள் அதை கேட்கல, தள்ளிட்டாங்க. இப்ப கர்த்தர் அவரிடத்துல பேசுகிறார். 21வது வசனம், எரேமியா 11, 21. ஆதலால் நீ என் கையினாலே சாகாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம். யாருக்கு? எரேமியாவுக்கு சொல்றார். இனி நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி உன் பிராணனை வாங்க தேடுகிற ஆனதோத்தின் மனுஷரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். இனிமே நீ தீர்க்க தரிசனம் சொன்னீன்னா நாங்க உன்னை கொன்று போடுவோம் என்று சொன்னாங்களே, அதனால் நீ தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களே ஆனதோத்தில் இருக்கிற ஜனங்கள். என் வார்த்தையை எழுதி கொடுத்த போது அதை கத்தியினால கிழிச்சு நெருப்புல போட்டாங்களே, தீர்க்க தரிசன வார்த்தை சொன்ன உன்னைய தூக்கி உள்ள போட்டாங்களே, நீ இனிமேல் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது, சொன்னா கொன்று விடுவோம் என்று சொல்லி உன்னை மிரட்டினாங்களே, உன் பிராணனை வாங்க தேடினார்களே, அந்த ஆனதோத்தின் ஜனங்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இது நிமித்தம் நான் உங்களை விசாரிப்பேன், இள வயது உள்ளவர்கள் பட்டயத்தாலே சாவார்கள். யாரு? என் வார்த்தையை கொண்டு வந்த மனுஷன் அல்ல தட்டி அவனை மிரட்டி அவன் மூலம் நான் பேசின வார்த்தையை அலட்சியம் செய்தாய் அல்லவா? உன் இள வயதின் குமாரர்கள் பட்டயத்திலே சாவார்கள், அவர்கள் குமாரரும் அவர்கள் குமார்த்திகளும் பஞ்சத்திலே சாவார்கள். அவர்களில் மீதியாக இருப்பவர்கள் இல்லை. நான் ஆனதோத்தின் மனுஷரை விசாரிக்கும் வருஷத்திலே அவர்கள் மேல் ஆபத்தை வரப்பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லு. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணா, கர்த்தர் உங்ககிட்ட பேசாத வரைக்கும் கூட பிரச்சனை இல்லை. கர்த்தர் உங்ககிட்ட பேசி நீங்கள் அந்த வார்த்தையை அலட்சியம் பண்ணினீர்கள். இந்த ஆனதோத்தின் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தள்ளிவிட்டது மாத்திரமல்ல, எரேமியாவை பார்த்து சொல்றாங்க, இனிமே நீ தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது. இல்லைங்க, கடவுள் தான் பேசின, யார் பேசினாலும் சரி எங்களுக்கு அது வேண்டாம், நீ அதை சொல்லக்கூடாது, சொன்னீன்னா உன்னை நான் கொன்று போடுவோம் என்று சொல்லி இவருடைய பிராணனை வாங்க தேடினார்கள். அது சரித்திரம் உங்களுக்கு தெரியும். தேசத்தின் மேல அந்நியர்கள் படையெடுத்து வர போறாங்க. படையெடுத்து வந்து எல்லாரையும் கொன்று ஒழித்து தேசத்தை சூறையாட போறான் நேபுகாத்நேச்சார். அவர்கள் வந்து நாட்டை பிடிக்க போறாங்க. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், எதிரிகள் வருகிறார்கள் தேசத்துக்குள்ள, தேசம் பாழாக போகுது. கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் யுத்தத்துக்கு போனா ஜெயிக்க மாட்டீங்க, அவன் தூரத்தில் இருக்கும் போதே சமாதானம் பொருத்தி கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. நாங்கெல்லாம் இத்தனை ராஜாக்கள் கூடி படைகளை வைத்திருக்கிறோம், நீ தீர்க்க தரிசனம் என்ற பெயர்ல சொல்லி ஜனங்களுடைய இருதயத்தை கரைந்து போக பண்ணுகிறாய், நம்ம ஜெயிக்க மாட்டோம், துரத்தப்பட்டு போவோம், தேசத்திலிருந்து விரட்டப்பட்டு போவோம், இனி நீ சொல்லக்கூடாது. இல்லைங்க, கர்த்தர் தான் சொல்லுகிறார், தேசத்துக்கு ஆபத்து வருகிறது. பிடிச்சு அவரை பாடுபடுத்தி உளையான சேற்றுக்குள்ள கொண்டு போய் தள்ளி அவர் பாரத்தோடு எழுதி கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தையை சூரி கத்தியிலே கிழித்து நெருப்புல கொண்டு போய் போட்டு சிரிச்சு காலில் கீழே மிதிச்சு கர்த்தர் சொல்லுகிறார், இவர்கள் பஞ்சத்திலே சாவார்கள், அவருடைய இள வயதுள்ள பிள்ளைகள் பட்டயத்திலே சாவாங்க. அப்படியே தான் நடந்தது, அப்படியே நடந்தது. அப்போ பஞ்சம் எப்பொழுது வருகிறது? கர்த்தருடைய வார்த்தை அலட்சியம் பண்ணும்போது, கர்த்தருக்கு துரோகம் பண்ணும்போது. அப்ப இதெல்லாம் செய்ய வைப்பதன் மூலம் தன் ஜனங்களுக்குள்ளே பிரிவினைகளை கொண்டு வரும்போது கர்த்தர் பஞ்சத்தை அனுமதிப்பார். இப்ப சாத்தான் என்ன செய்யறான்? இந்த ஜனங்களுக்குள்ளே, தேவனுடைய ஜனங்களுக்குள்ளே பஞ்சத்தை கொண்டு வரணும். இவர்களுடைய பஞ்சம் என்பது வசனம் கிடையாத பஞ்சம்.
ஏன்னா அந்த வசனத்தில் தான் நமக்கு நித்திய ஜீவன் இருக்குது, வசனத்தில் தான் நமக்கு வெற்றி இருக்கிறது, வசனத்தில் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. இது அவங்க கையிலேருந்து பறிச்சிடணும்னு சொன்னால் தேவ ஜனங்கள் நடுவில் முதல்ல பிரிவினையை போடு, ரெண்டாவது கள்ள ஊழியர்களை எழும்ப பண்ணு. அவன் பேசட்டும், என்டர்டெயின்மெண்ட்டு, ஆட்டம், டான்ஸு, பாட்டு, கொண்டாட்டம், அவனுக்கு மனசு தோன்றினெல்லாம் பேசட்டும். அதை ஜனங்கள் திரளாக பின்பற்றட்டும். வசனத்தை தேட வேண்டாம். அவர்கள் இதில் மயங்கி இருக்கும்போது அவன் கையில் இருக்க பைபிளை பறிச்சிரு, உபதேசத்தை குழப்பீரு. இதுதான் உபதேசம் என்று அவங்கள படிக்க விடாத, பார்க்க விடாத, வசனத்தை தேட விடாத, நாட விடாத. இது சாத்தானுடைய தந்திரம். அந்த கொடிய பயங்கரமான பஞ்சம் வந்தால் அது வெறும் தேவனுடைய பிள்ளைகளை மாத்திரமல்ல. நான் துவக்கத்தில் சொன்னதை போல இந்த உலகத்தினுடைய மூலகம், இதனுடைய மூலப்பொருள் முழுசும் கர்த்தருடைய வசனத்தினால் உண்டானது. அப்போ அந்த வசனத்தில் ஒரு மாற்றம் வந்தால் அது பூமியிலே அந்த மாற்றத்தை வெளிப்படுத்தும் என்பதை மறந்து விடாதீர்கள். கர்த்தருடைய வேதம் மறக்கப்படும் போது ஜனங்கள் கர்த்தராலே மறக்கப்பட்டு போகிறாங்க. வேதத்தை நீங்கள் கலப்படம் பண்ணும்போது பூமி கலப்படமாக மாறி போய் விடுகிறது. வேதத்தினுடைய அஸ்திபாரத்தை நீங்கள் அசைக்கும் போது பூமியின் அஸ்திபாரம் அசைந்து விடுகிறது. அப்போ சாத்தான் தந்திரமாக தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கிற அந்த வார்த்தைகளை, சத்தியத்தை, உபதேசத்தை அபகரித்து கொள்ளாதபடிக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும். பிரிவினைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. உண்மையான தீர்க்க தரிசனங்களை ஏற்றுக்கொள்ளணும். கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள ஊழியங்களை கனவுலையும் சப்போர்ட் பண்ணாதீங்க. வேதம் அப்படி சொல்லுகிறது. சொன்னவனுக்கு மாத்திரமல்ல, அதை கேட்டவனுக்கு தண்டனை காத்திருக்கிறது. கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணாதீங்க. எல்லாவற்றிலும் உண்மையோடு உத்தமத்தனத்தோடும் ஆவிக்குரிய ஆரோக்கியமான கிறிஸ்தவர்களாக உங்களை காத்து கொண்டால் கர்த்தர் உங்களை இந்த பூமியிலே காத்து கொள்ளுவார். கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அதனுடைய கூரை மழுங்க வைக்கவோ, அதை நம்முடைய கையிலிருந்து அபகரிக்கவோ, அதை பயன்படுத்த முடியாதபடி நம்மை தடுமாற பண்ணவோ சாத்தான் எடுக்கிற தந்திரங்களை உங்கள் கண் திறந்து பார்க்க கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். கண்ணை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் பேசிக்கொண்ட காரியத்திற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இனி வருகிற நாட்களில் ஒரு கொடிய பஞ்சம், அது வசனம் கிடைக்காத பஞ்சம், அது வந்தால் பூமியினுடைய ஆணிவேர் அசைக்கப்படும். பூமியிலே ஆபத்துகள் பெருக ஆரம்பித்து விடும். தேவ ஜனங்கள் தள்ளாடவும் தடுமாறவும் செய்ய ஆரம்பித்து விடும். வீதியிலே பிரேதங்கள் விழும். ஆண்டவரே, ஜனங்கள் பஞ்சத்தினாலே வாடி போவார்கள். இதெல்லாம் பூமியில் நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். சாத்தான் செய்கிற பொல்லாத சகல தந்திரங்களையும் எதிர்கொள்ளத்தக்கதாக இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருடைய கண்களையும் பிரகாசமாய் நீர் திறந்தருளும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். திறந்தருளும்படிக்காக ஜெபிக்கிறேன். வசனம் கருக்குள்ளதுதான், ஆனால் அதை பயன்படுத்துகிறவன் ஜெயிக்கிறவனாக இருக்கணுமே, அதை பயன்படுத்த தெரிந்தவனாக இருக்கணுமே. ஆயுதத்தை கூர் முனை மழுங்க பண்ண முடியாவிட்டால் அதை பயன்படுத்துகிறவனை மழுங்க பண்ணி விடுவானே. அப்படிப்பட்ட கலாச்சாரம் இன்றைக்கு எங்கள் தேசத்தில் பெருகி வருகிறதை பார்க்கிறோமே. அதை கட்டுப்படுத்தும். எங்கள் கண்களை திறந்தருளும். தேவ ஜனம் விழித்துக்கொள்ள உதவி செய்தருளும். இயேசுவின் மூலம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். இன்றைய தினம் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு பல காரியங்களை வெளிப்படுத்தி பேசினார். இந்த கடைசி காலத்தில் வருகிற ஆபத்தை குறித்து ஜெபம் பண்ணி இருக்கிறோம். விழிப்புணர்வாக ஒரு செய்தியை கேட்டிருக்கிறோம். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மனதில் வைத்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வருகை சமீபம். கர்த்தராகிய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய சட்டையின் மறைவில் வைத்து பாதுகாத்து கொள்வாராக. ஆமென்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.